So once I'm audible, tell me we'll start the session. So hello Pasangla. So very good morning to all. Today it is a useful session for you. நாம 11th ல தான் டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. Am audible right? எல்லாருக்கும் am audible right? So audible இருந்தா சொல்லிருங்க. So I can start the session clearly. Okay, this is very important session பசங்களா. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். ஓகே, ஸோ என்ன டாபிக் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, லிசன், 11th பொறுத்த அளவுக்கு இந்த மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு ஹை வெயிட்டேஜான டாபிக், ரைட்? எந்த ஹைட் வெயிட்டேஜான டாபிக்னா என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, 1 dimensional மோஷன், 2 dimensional மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதே மாதிரி ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆசோலேஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் பார்ட்ல வந்துடும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல மெக்கானிக்ஸ் பார்ட் இல்லாம செப்பரேட்டா இருக்கிற ஒரு பார்ட் தான் என்ன சொல்லலாம், தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஏன்னா நாம இந்த மெக்கானிக்ஸோட ஐடியாவை எல்லாமே நம்ம எதில் அப்ளை பண்ணுவோம்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல நாம அப்ளை பண்ணுவோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல ஈஸியா, அதாவது கண்டினியூஸா ரெகுலர்லா கேட்கிற ஒரு ஒன் ஆஃப் த டாபிக் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ஒர்க்னா என்ன, ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்றது, அண்ட் ஆல்சோ இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல இருந்து இந்த டைம் கன்ஃபார்மா நமக்கு 2 கொஸ்டின் வரப்போகுது பசங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன், டோன்ட் மிஸ் தஸ். ஓகே, ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஸோ தயவு செய்து உங்களுக்கு புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் கண்டினியூஸ்லி. ஓகே, புரிஞ்சுச்சே அப்படின்னா ஆன்சர் பண்ண பாருங்க எல்லா கொஸ்டினுக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஷால் வி ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், தம்ஸ் அப் பண்ணிருங்கடா. ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் ஆடிபிள் ரைட் எல்லாருக்கும்? ஹலோ சார், ஐ எம் ஆன்சி. ஹாய் பாரதி. எஸ், டெஃபினட்டா இது ஜேஇக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்ப இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஏப்ரல் செஷனுக்கு இந்த டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும் பசங்களா. அந்த அளவுக்கு நான் பேசிக் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ் லெவல் நான் டீச் பண்ண போறேன். சோ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? சோ ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் லைக் போட்டுருங்க, தம்ஸ் அப் பண்ணிருங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஓகேவா? சோ தயவு செய்து ஜஸ்ட் லைக் போட்டுட்டு ஐ அம் எஸ் தி சீஸ். ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். எஸ், ஃபயரை போட்டு விடுங்கடா. சரி, ஸோ ஒன்ஸ் இந்த செஷன்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஃபயரை போட்டு விடுங்கடா. டெஃபினட்டா ஐ வில் ஷோ தட் எண்ட் ஆஃப் திஸ் செஷன் யூ கேன் பி குட் இன் வாட் இஸ் தி தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஃபயரை போட்டு விடுங்க. ஸோ ஃபயரை போட்டு விட்டுறீங்க அப்படின்னா தென் வில் ஸ்டார்ட் தி செஷன். எஸ், ஃபயரை போட்டு விடுங்கடா. ஃபயர் இருந்தா தான் கொஞ்சம் ஹாப்பியா ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? எஸ், ஆமா நான்சி, இதுதான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான் நான்சி. ஸோ உங்ககிட்ட இருந்து வர்ற ஃபயர் அண்ட் லைக் மட்டும்தான். ஸோ நான் மார்னிங் நான் சொல்லும் போது என்ன அப்படின்னா ஒரு அப்படியே டல்லா இருப்போம், அரல்ஸ் மார்னிங் தான் எந்திரிச்சு பிரிஸ்கா இருப்போம். அதுவும் இது இந்த செஷன் எல்லாமே என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா நீட்டோட பேஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸ்பெஷலி நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து போர்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு போர்டுல இருக்க எல்லா கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன் பசங்களா. அந்த போர்டு எக்ஸாம், ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு டைரக்டா புக் பேக் கொஸ்டின்ல இருந்து வரும். ஒரு 3 இல்ல 4 கொஸ்டின் புக் பேக்ல இருந்து வரும். சோ அதுக்கு ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ஆல் தி NCERT ப்ராப்ளம் thoroughly in next section onwards. Okay, so don't miss the next session. Yes, thank you. We will start the session. ஓகேவா? இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so today we are going to discuss thermodynamics தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க கெமிஸ்ட்ரியில thermodynamics படிச்சிருப்பீங்க. ஒரே சில what is the words எல்லாம் everything is same. ஒரு சில what is the concept மட்டும் தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். என்ன கான்செப்ட்னா ஒர்க் டன்ங்கிற கான்செப்ட் தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சைன் கன்வென்ஷன் ஸ்பெஷலி நாம எங்க யூஸ் பண்ணுவோம், இங்க பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், அங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சோ அதை மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுச்சு அப்படின்னா, சோ கெமிஸ்ட்ரியில என்ன படிச்சீங்களோ அதே தான் பிசிக்ஸ்லயும் படிக்க போறீங்க. பட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் thoroughly one by one. சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ we are going to discuss that thermodynamics தான் நம்ம பார்க்க போறோம் completely. So we are going to discuss the thermodynamics. Okay, so now I'll start what is the thermodynamics na enna. So adukku munnadi first we'll complete dynamics. So இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. thermodynamics தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ண போறோம். So understand this one, clear-ஆ புரிஞ்சுக்குங்க பசங்களா.
thermodynamics are very important topic. Okay, so I'm not taking what is it some unwanted topic எடுக்கல, உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டிய டாபிக் தான் நான் எடுக்கிற பசங்களா. என்ன பார்க்கலாம்னா thermodynamics எடுத்துட்டேன். See, thermodynamics என்ன? thermodynamics என்ன? See, thermo. இப்ப மெக்கானிக்ஸ் இங்க ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா அந்த வேர்ட் itself explains that particle ஒரே டைமென்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நாம நியூட்டன்ஸ் லாவை நாம அப்ளை பண்ணுவோம். ஒர்க் எனர்ஜி அப்படின்னா ஒர்க் எனர்ஜி எப்படி நாம யூஸ் பண்றோம் அப்படி பார்க்கும். ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா ரொட்டேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நாம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம படிப்போம். இப்போ என்னடா தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு எதுக்கு இடையில இருக்க ரிலேஷனை படிக்கிறது அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒர்க்குக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒர்க்குக்கும் எனர்ஜி, இங்க எனர்ஜி ஹீட் எனர்ஜிக்கும் இடையில இருக்க ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ். இட் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஒர்க் அண்ட் ஹீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் திங், த ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்குக்கும் ஹீட் எனர்ஜிக்கும் இடையில இருக்க ரிலேஷன். ஏன்னா நான் ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஒர்க் டன் நடக்கும் என்ஜின்ல இல்லையா? சோ ஒர்க் டன் நடக்கும்போது என்ன ஆகும்? ஹீட் ஆல்சோ வில் டிசிபேட் இல்லையா? இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் இஸ் அ ஃபிரிக்ஷன் இருக்கும்போது ஹீட் டிசிபேட் ஆகும் இல்லையா? சோ அப்படி ஹீட் டிசிபேட் ஆகும்போது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேரி ஆகும், பிரஷர் வேரி ஆகும், வால்யூம் வேரி ஆகும், எவ்ரிதிங் வில் வேரி, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் we must know that what is the relation between workக்கும் ஹீட்டுக்கு என்ன ரிலேஷன்ங்கிறது ஃபுல்லாமே படிக்கிறதா என்ன சொல்லலாம் இந்த thermodynamics process. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? yes, thermodynamics as branch physics that deals with heat and yes good. Nancy is good. Nancy ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ நீங்க மார்னிங் எந்திரிச்சிட்டீங்க, பிகாஸ் இங்க பாருங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எதுக்குன்னா போர்டு எக்ஸாமோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போர்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னா எது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும்? சோ 1 month நீட்டோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். சோ ஒவ்வொரு கவுண்ட் டவுனும் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸை பார்த்துட்டே படிங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் ஆல்சோ போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் ஆன்வர்ட்ஸ். சோ இப்போ நாம என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இது பார்த்துட்டோம் இல்லையா? சோ ஹீட்டுக்கும் எனர்ஜிக்கான ரிலேஷன். அதுக்கு முன்னாடி இந்த ஹீட்டுங்கிறது நாம ஹீட்டு, ஒர்க் டன் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஹீட் தான் அப்ளை பண்ணும்போது ஒர்க் டன் நடக்கும். ஸோ ஒர்க் டன்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ப்ரெஷர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படின்னா நமக்கு சிஸ்டத்தை பத்தி தெரியணும். ஓகேவா? இப்போ நாம ஒர்க் டன் சொல்றோம், நான் எல்லாமே என்ன ஒர்க் டன் சொல்றோம், எனர்ஜி நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கேன், எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு மேலதான் நான் என்ன பண்ணணும்? ஹீட் அப்ளை பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ we are going to discuss the systemனா என்ன, இந்த சிஸ்டத்தை பத்தி எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள் அப்படிங்கறத அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டேக் இட் இஸ் a சிஸ்டம். நான் எடுத்துட்டேன் சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஜெனரலி நமக்கு எவ்வளவு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு? கேன் யூ டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ்? சிஸ்டம் நான் எடுத்துட்டேன், தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளவு டைப்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெர்மோடைனமிக் சிஸ்டம் எவ்வளவு டைப் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். சோ 3 டைப் இருக்கு சிஸ்டத்தோடது. சிஸ்டம் சொல்லிட்டீங்க அப்படின்னா 3 டைப் இருக்கு தெர்மோடைனமிக் சிஸ்டம். என்னென்ன சிஸ்டம் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்னு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஓபன் சிஸ்டம், and also what? Closed system. இன்னொன்னு என்ன சொல்லலாம்? We can say it is a isolated system சொல்லலாம். 3 சிஸ்டம் we are going to discuss that. என்னன்னா ஓபன் சிஸ்டம் 3, yes good Nancy. Closed, yes super. 3 systems. Swayita is good, super. So அப்படின்னா ஓபன் சிஸ்டம், closed system and also what? Isolated system நாம சொல்லலாம், right? So this is very important thing. இப்போ ஓபன் சிஸ்டம்னா என்ன? What is a open system? நான் இப்ப எடுத்துட்டேன். சோ ஒரு பீக்கர்ல நான் வாட்டர் எடுத்துட்டேன். அந்த பீக்கர் அலுமினியம் பீக்கர் நான் எடுத்துட்டேன். அதுல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டவ் மேல வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கண்டினியூஸா எனர்ஜி அப்ளை பண்றேன், ஹீட் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அப்சர்வ் பண்ணும். அதுல இருக்க மாலிகுலர் அங்க பாருங்க, இதுதான் ப்ராசஸ். அதுல இருக்க மாலிகுலர் என்ன ஆகும்? So dance ஆடும், because it is vibrate, which mean that it absorb the energy. Energy absorb பண்ணும்போது என்ன ஆகும்? இது வைப்ரேட் ஆகும். அப்படின்னா கண்டினியூஸ் வைப்ரேட் ஆக என்ன ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும்? எவாபரேட் ஆயிடும். அப்படின்னா எவாபரேட் சொல்லும் போது என்ன சொல்ல? அதுல இருக்க நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்? கம்மி ஆயிட்டே இருக்கும் இல்லையா? சோ நான் ஓபன் சிஸ்டம் எடுத்துட்டேன் அப்படின்னா this is example for open system. எக்ஸாம்பிள் ஃபார் ஓபன் சிஸ்டம் அப்படின்னா அதுல என்ன ஆகும்? எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்.
energy can exchange appadina heat is absorbed from that energy is absorbed from that heat இல்லையா so energy exchanges very important thing energy என்ன ஆகும் energy exchange very important thing energy and also what we can say it is that energy and number of molecules என்ன ஆகும் exchange ஆகும் so இதுதான் என்ன சொல்லலாம் open system சொல்லலாம் so the energy and number of molecule என்ன ஆகும் change ஆகும் this is what is it open system a system exchange both energy and surrounded yes super okay don't miss this session பசங்களா miss பண்ணிட்டு worry பண்ணாதீங்க இந்த செஷன்ல I am going to explain the starting from basic to advanced level இருக்க கான்செப்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் don't miss this உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க I know that நீங்க படிக்கிறதுக்கு மார்னிங்கே ஒரு 5 o'clock எந்திரிச்சிருப்பீங்க so இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இதுவே ஓபன் சிஸ்டம்னா இது க்ளோஸ்ட் சிஸ்டம்னு எடுத்துட்டேன் க்ளோஸ்ட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்ன பண்றேன் பிரஷர் குக்கர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் ஸோ பிரஷர் குக்கர் சொல்லும் போது நான் அதை ஹீட் பண்றேன் ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும் ஹீட் ஆகும் பட் அதுல இருக்க பார்ட்டிகல் என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது ஸோ வி கேன் சேஸ் தட் ஸோ இதுல எனர்ஜி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் ஸோ க்ளோஸ்ட் சிஸ்டம் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல எது மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் energy can exchange understand this one எது எக்ஸ்சேஞ்ச் ஆகாது பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது மாலிகூல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது இதுவே ஐசோலேட்டட் அப்படின்னா if I take it is isolated neither energy nor particle okay n can exchange so neither which means that neither அப்படின்னா அங்க பாருங்க அதுவும் இல்ல இதுவும் இல்ல எது எக்ஸ்சேஞ்ச் ஆகாது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது பார்ட்டிகலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது வெரி இம்பார்ட்டன்ட் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி எஸ் குட் சூப்பர் நான்சி இஸ் குட் ஸ்வேதா இஸ் குட் சூப்பர் யூ ஆர் டூயிங் குட் கிளியரா so this is very important you must know this clearly so அப்படின்னா சிஸ்டம்ங்கிறது சொல்லிட்டேன் சிஸ்டம்ல மூணு என்னது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம் this is what is open system then energy மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது closed system then isolated system can you tell me example for isolated system யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் isolated systemத்துக்கு example பாருங்க isolated systemத்துக்கு example can anybody tell me that யார் சொல்றீங்க பார்க்கலாம் isolated systemத்துக்கு example இங்க நான் எடுத்துட்டேன் so ஓபனா வச்சிருக்க ஒரு பீக்கர் அதை ஹீட் பண்ண பார்ட்டிகலும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லும்போது இட் இஸ் பிரஷர் குக்கர் நவ் ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் எஸ் குட் நான்சி இஸ் குட் ஸோ தெர்மல் ஃபிளாஸ்க் என்ன இருக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது அப்படியே ஹீட் என்ன இருக்கும் ஸோ அதுலேயே இருக்கும் ஸோ ஒரு லாங் டைம் ஒரு 2 hours 3 hours 4 hoursங்கிறது ஹீட் அதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அண்ட் பார்ட்டிகலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது அன்டில் அந்த கேப்பை ஓபன் பண்ற வரைக்கும் கிளியரா ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்வேதா இஸ் குட் சூப்பர்மா எஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் so this is very important you must know clearly இப்போ நான் எடுத்துட்டேன் சிஸ்டம் நான் முடிஞ்சிருச்சு first one we discussed the system நாம கம்ப்ளீட்டா பண்ண முடிச்சிட்டோம் ரைட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா we completed full of system நான் பார்த்துட்டேன் இப்போ சிஸ்டத்தை நாம படிக்கணும் இல்லையா சிஸ்டத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படினா நாம நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படினா thermodynamic variable நமக்கு தெரிஞ்சிருக்கணும் very important thing thermodynamic variable நமக்கு தெரிஞ்சிருக்கணும் thermodynamic வேரியபிளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வேரியபிள்ஸ் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிள் தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் டெம்பரேச்சர் அப்ளை பண்றேன் சரி ஹீட் அப்ளை பண்றேன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும் இல்லையா இப்ப சாலிட் எடுத்துட்டேன்னா ஐஸ் எடுத்துட்டேன்னா அது ஹீட் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன ஆகும் மெல்ட் ஆகும் சொல்லும் போது லிக்விட் தென் கண்டினியூஸ்லி ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் எவாபரேட் ஆயிடும் ஸோ இட் இஸ் அ கேஸ் ஸ்டேட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சர் எல்லாமே வேரி ஆகும் ஸோ அந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்றது தான் என்ன சொல்லலாம் தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள் நம்ம சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி எஸ் ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட் ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டு தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள் எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ஓகேவா பட் வில் டிஸ்கஸ் தட் தெர்மோடைனமிக் வேரியபிள் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஜென்ரலி நம்ம என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரஷர் யூஸ் பண்ண போறோம் வால்யூம் யூஸ் பண்ண போறோம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ண போறோம் இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ண போறோம் தட்ஸ் இட் மேக்ஸிமம் 4 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் என்னென்ன வேரியபிள் சொல்லுங்க பார்க்கலாம் சோ தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்ங்கிறது என்ன சொல்லலாம் பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ வாட் இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே என்ன சொல்லலாம் தெர்மோடைனமிக் வேரியபிள் சொல்லலாம் இட் இஸ் a state variable understand this one clearly
ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நாம என்ன பண்ண போறோம், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்டவே நாம இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தைவே நாம கிளியரா படிக்க போறோம். கிளியரா? ஸோ எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணிருங்க. ஐ கேன் ஃபீல் ஹாப்பி. ஸோ யாரெல்லாம் புதுசா பாக்குறீங்களோ லைக் பண்ணிட்டு பாருங்க பசங்களா. ஸோ ஐ வில் ஹாப்பி ஃபார். ஸோ நான் உங்களுக்காக ஒர்க் பண்றோம், நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்ங்கிறது வெரி வெரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக எடுக்கிறோம், 12 மணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக தான் பசங்களா. சி ஸோ நாம பெருமையெல்லாம் பீத்துக்கவே இல்லை. ஸோ நாம இவ்வளவு மணி நேரம் எடுக்கிறோம், அவ்வளவு மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ என்டையர் இயர் மட்டும் நான் ஒர்க் பண்றோம், ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் நாம படிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் 1 year. ஸோ ஓகே. ஸோ இந்த நீட் 2026 அப்படின்னா எக்ஸாமுக்கு அதுக்கு முன்னாடி இருந்து 1 yearல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்காக. ஓகே. ஸோ தயவு செய்து ஸோ ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லைக் த சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கடா வீடியோவை. எஸ், வில் ஸ்டார்ட் த செஷன். எஸ், தேங்க்யூ. தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்னா பிரஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர்ங்கிறது நம்ம பார்க்க போறோம். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் இனிஷியல் பேசிக் ஐடியா ஆஃப் வாட் இஸ் இட் என்ன சொல்லலாம், இந்த தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லலாம். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக் வேரியபிள் எது பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜினா என்ன, இந்த இன்டர்னல் எனர்ஜியை எப்படி நாம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் பசங்களா. ஸோ என்ன பார்க்க போறோம்னா இன்டர்னல் எனர்ஜி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னடா புது டேர்ம் எல்லாம் வெரி பண்ணிக்காதீங்க. சீகர் இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஐடியாவில். எஸ் ஆர் கெட் மீ பாயிண்ட்? ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா தெரிஞ்சுட்டு then we'll discuss one by one. Internal energy na பாருங்க. See what do you mean the internal energy? நிறைய internal energy இருக்கு. So enthalpyங்கிறத எடுத்துக்கலாம். enthalpy நான் எடுத்துட்டேன் அப்படின்னா Gibbs free energy சொல்ல எல்லாமே internal energy பசங்களா. But the way the name itself what is changing that? இங்க ஃபர்ஸ்ட் internal energyங்கிறது என்ன அப்படின்னா எப்படி நாம இதை புரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. நான் எடுத்துட்டேன் ஒரு பாட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், ஒரு அலுமினியம் ஒரு பாட் எடுத்துட்டேன், பீக்கர் எடுத்துட்டேன், வாட் எவர் தி திங்ஸ், நான் ஹீட் அப்ளை பண்றேன். ஸோ நார்மலா வாட்டர் அந்த பாட்டுக்குள்ள வாட்டர் எடுத்துட்டேன். இப்போ வாட்டர் என்ன இருக்கும், நார்மலா இருக்கும் நான் ஹீட் பண்ணாத வரைக்கும். ஒன்ஸ் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகல் எல்லாம் என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் எல்லாம் என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொதிக்கும் இல்லையா? ஸோ இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்துச்சு, நான் ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு, கொதிக்குதுன்னு சொல்லும் போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜி தான் என்ன சொல்லலாம் பசங்களா, இன்டர்னல் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் புரிஞ்சுதா? இந்த கைனடிக் எனர்ஜி தான் என்ன சொல்லலாம், இன்டர்னல் எனர்ஜி சொல்லலாம். இப்போ நான் டெம்பரேச்சர் இங்க பாருங்க, நான் ஹீட் அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வில் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் என்ன இருக்கும், பார்ட்டிகல் டான்ஸ் ஆடும் இல்லையா? என்னென்ன பாட்டு போட்டாலும் அது டான்ஸ் ஆடிடும் இல்லையா? ஸோ மோனிகா போட்டாலும் ஆடும், காவாலா போட்டாலும் ஆடிடும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், இட் வில் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் என்ன சொல்லலாம், இன்டர்னல் எனர்ஜி நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிங்கிறது சொல்லணும் எனர்ஜி பொசஸ்ட் பை தட் மாலிகுல்ஸ் ஆர் எல்ஸ் எனர்ஜி பொசஸ்ட் பை த பார்ட்டிகல். ஓகேவா? ஸோ அதுதான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி நாம சொல்லலாம். எனர்ஜி வெரி இம்பார்ட்டன்ட் திங், எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா எனர்ஜி possessed by the particle when heat energy is increases or else decreases. Yes or no? When heat energy increases or decreases. Energy possessed by the molecules or particle when heat energy என்ன ஆகும், increase ஆகும்போது இல்லனா decrease ஆகும்போது சொல்லலாம். இந்த இன்டர்னல் எனர்ஜி 2 டைப்ஸ் இருக்கு பசங்களா. ரெண்டு இன்டர்னல். இந்த இன்டர்னல் எனர்ஜி எதனாலலாம் அக்கர் ஆகும் அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ரெண்டு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. ஒன்னு அப்படின்னா டியூ டு கைனடிக் எனர்ஜினால இருக்கும் இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜிங்கிறது 2 டைப்ஸ், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், சேம் திங். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் வரனால இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜினால இன்டர்னல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா இங்க நான் சொல்லிட்டேன் கைனடிக் எனர்ஜினா டான்சிங் இல்லையா? டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டான்ஸ் ஆடும். அதனால என்ன சொல்லலாம், கைனடிக் எனர்ஜி சொல்லலாம். இந்த கைனடிக் எனர்ஜி பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் வைப்ரேஷன் நம்ம சொல்லலாமா? இந்த வைப்ரேஷன்னால தான் என்ன ஆகும், சோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் இட் வைப்ரேஷன். கிளியரா?
kinetic energy because of what is it, vibration சொல்லலாம் இல்லனா dancing கூட சொல்லலாம். ஓகேவா? So how many are so potential? Yes, great or good. Bye sir, நான் ரெக்கார்ட் பாத்துக்கிறேன், டைம் ஆகுது சார். கூடு கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துட்டேன் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எதனால வரும் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல். ஸோ குளும்பிக் இன்டராக்ஷன் சொல்லலாமா, intermolecular force சொல்லலாமா? So அதனால வர்றதா என்ன சொல்லலாம், it is the interaction of the particles. So we can say it is what, intermolecular force. Intermolecular force. So எதனால அக்கர் ஆகும் potential energy, it is the intermolecular force நால potential energy அக்கர் ஆகும். So ரெண்டு எனர்ஜி நாம பார்த்தோம். இன்டர்னல் எனர்ஜி எதனால வரும், ஒன்னு கைனடிக் எனர்ஜினால வரும், இன்னொன்னு சொல்லலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜினால வரும். இப்போ நாம எடுத்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் தட், நாம டிஸ்கஷன் பண்ற போறது என்ன அப்படின்னா, எதை பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, we are discussing only ஐடியல் கேஸை பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த ஐடியல் கேஸ்ல இன்டர்னல் எனர்ஜி எதனால மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வேரி ஆகிறதுனால மட்டும்தான் இருக்கும் ஃபார் ஐடியல் கேஸ். Ideal gas internal energy depends only on temperature. Very very important thing. நாம பத்தி படிக்க போறது very important. Ideal gas பத்தி படிக்கிறனால, ideal gas, for ideal gas internal energy depends on depends on temperature. Very very important thing, temperature. Clear? So very very important பசங்களா. So இதில இருந்து தெரிஞ்சுக்கங்க. So ideal gas எடுத்துட்டேன் அப்படினா, the internal energy depends on what is that? Internal energy depends on what? Temperature. எஸ்என் ஆர்கடி மீ பாயிண்ட். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனும் வெச்சுப்பேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப்படினா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன்னு வெச்சுப்பேன், the internal energy என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். When temperature increases, internal energy increases. Then temperature decreases, internal energy என்ன ஆகும், decrease ஆகும். Understand this one clearly. புரிஞ்சுதா? So temperature increase ஆச்சுனா sign convention பாருங்க, very important sign convention. When temperature increases, so U initial, U final minus U initial என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஏனா U final is greater than what, U initial. When temperature, sign convention பாத்துங்க பசங்களா, very important sign convention. Sign convention ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். எப்ப பாசிட்டிவ் போடணும் எப்ப நெகட்டிவ் போடணும் தெரிஞ்சுக்கங்க. கிளியரா? So when temperature increases, so internal energy என்னவா இருக்கும், the internal energy என்னவா இருக்கும், it is that increases, then change in internal energy என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். This must be known clearly. When temperature decreases, so U final minus U initial என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், which mean that U final less than what is it, U initial. U final less than what is it, U initial நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா பசங்களா? So very very important thing, ideal gas internal energy எதை மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும், டெம்பரேச்சர் மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். Now tell me that when temperature increases, internal energy என்னவா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், change in internal energy பாசிட்டிவா இருக்கும். Temperature decreases, internal energy என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், change in internal energy நெகட்டிவா இருக்கும். இப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல, the temperature remains constant. The temperature, so T is equal to remains constant அப்படினா, so internal energy என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஃபைனலா இருக்க எனர்ஜியும் இனிஷியலா இருக்க எனர்ஜியும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். Then change in internal energy என்னவா இருக்கும், delta U becomes 0. So very very important, this is what is that, என்ன ப்ராசஸ்ல நடக்குது, it is nothing but isothermal processல temperature constant, இது மட்டும் தான் நடக்கும். கிளியரா? So பாருங்க, before knowing that process I am explaining that direct relation of what is that, isothermal explain பண்றேன். ஓகேவா? for ideal gas. இதுவே நான் ரியல் கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வெச்சுக்கா, இங்க பாருங்க, ஐடியல் கேஸ்ங்கிறது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, one of the property of ideal gasங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, the intermolecular force are negligible. The interaction between that, இங்க பாருங்க, ரெண்டு மாலிகுலுக்கு இடையே interaction negligible. அதுதான் என்னது, ஐடியல் கேஸோட ப்ராப்பர்ட்டி. பட் ரியல் கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த இன்ட்ராக்ஷனையும் நான் என்ன எடுத்துப்பேன், அக்கௌண்டா எடுத்துப்பேன். we will take the interaction அக்கௌண்டா எடுத்துப்பேன். எஸ் சார்? இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க, so PV is equal to என்ன சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன் PV is equal to nRT நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்? PV is equal to nRT for ideal gas. இதே நான் ரியல் கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, ரியல் கேஸ் எடுத்துட்டேன்,
ரியல் கேஸ் நான் எடுத்துட்டேன். இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்? ரியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி, ரியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி depends on depends okay, depends on என்னவா இருக்கும்? temperature and as well as volume பொறுத்து இருக்கும். Very important thing we must know clearly. Okay வா, டைரக்டா क्वेश्चन கேட்கலாம் பசங்களா. Okay, so Sweta is good ma, super clear. The real gas order சொல்லலாம், internal energy depends on temperature and volume. Clear? Very important thing you must know clearly. For sign convention எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அர்த்தமாயிந்தா பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா அப்படினா just like போடுங்கடா பசங்களா. புரிஞ்சிருச்சு அப்படினா I can feel that உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கற ஒரு ஹாப்பி இருக்கும். இல்ல அப்படினா it is very difficult to understand this process. 1 minute, don't change page sir. Yes ma, not yet completed. இங்க இன்னும் complete பண்ணல. Now, so the internal energyங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா next process is that the internal energy depends on very important thing, independent of சொல்லலாம், independent of path, very important thing, independent of path independent, understand this one. The internal energy independent of the path. Okay வா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது அப்படினா சோ பாத்தை பொறுத்து வேரி ஆகாது internal energy. It is depends on என்ன சொல்லலாம்? depends on state மட்டும் பொறுத்து இருக்கும். It is a state variable. எஸ்ஆனோ இருக்கடி பை பாயிண்ட் state variable. என்ன ஸ்டேட்? initial state and also what? final state ன்னு சொல்லலாம். எஸ்ஆனோ. so thermodynamics internal energy எதை பொறுத்து இருக்கும்? It is a state பொறுத்து இருக்கும், initial and final state. example நான் எடுத்துட்டேன். listen carefully, this question is very important பசங்களா. so இது நான் என்ன எடுத்துட்டேன்? a ன்னு எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் என்ன எடுத்துட்டேன்? b ன்னு எடுத்துட்டேன். so நான் என்ன பண்றேன்? a to b நான் போக போறேன்னு வெச்சுக்கோங்க. a to b I am moving that. அப்ப நாங்க பாருங்க, ஒன்னு இப்படி போறேன், இந்த பாத் எடுத்துட்டேன். this is what is the path 1. so இன்னொன்னு இப்படி போறேன், second path. third path இப்படி போறேன்னு வெச்சுக்கோங்க. so இதுல இருக்க internal energy u1, இதுல இருக்க internal energy u2, இதுல இருக்க internal energy u3. now can you tell me that u1 u2 u3 கான ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். what is the relation பசங்களா? what is the relation between u1 u2 u3? anybody can you tell me that what is the relation is that? I am writing the answer, try to answers. so u1 greater than u2 greater than u3, then option b u1 less than u2 less than u3, option c u1 is equal to u2 is equal to u3. so which one is the option? answer சொல்லுங்க பசங்களா. can you tell me the answer for this question? can you tell me answer for this question? can you tell me answer for this question? யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். so what is that? u1 less than u2 less than u3 less than u4 u4 u5 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். anybody can you tell me that? Sweta, Tarun Raj, Balachandar, is there anybody is there? yes u1 u2, yes Nancy, வாங்க Nancy. yes so Nancy good. ஏனா இன்டர்னல் இங்க பாருங்க, இது இனிஷியல் ஸ்டேட், இது என்ன சொல்லலாம்? it is final state இல்லையா? எல்லா process இங்க பாருங்க, first process இங்க போறது இனிஷியல், இங்க பாருங்க இனிஷியல் இருந்து ஃபைனல் போயிருக்கு. செகண்ட் ஸ்டேட் எங்க எடுத்துட்டாலும், செகண்ட் எடுத்துட்டாலும் இங்க இருந்து இங்க தான் போயிருக்கு, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கு. எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி சேம் பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. சோ இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும்? மாறாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். அப்படின்னா இதோட இன்டர்னல் எனர்ஜியும் இதோட இன்டர்னல் எனர்ஜியும் இதோட இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்கு? ஈக்குவலா இருக்கும். எஸ் ஆனா குட் மார்னிங். Dharani is good morning. Yes, option B. Sweta is good. Yes, super. Yes, I know getting my point. All the internal energy is same சொல்லலாம். Clear பசங்களா? Very important idea you must know clearly. இப்போ next point is that internal energy நான் எடுத்துட்டேன். See here internal energy என்ன சொல்லலாம்? It is a path independent. எதை மட்டும் தான் இருக்கும்? Independence of path state மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன். If I take it as a cyclic process எடுத்துருக்கேன்னு வெச்சுக்கேன். Cyclic process. If I take it as a cyclic process நான் எடுத்துட்டேன். Cyclic process அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? Cyclic processங்கிறது என்ன சொல்லலாம்? It is a completely closed path இல்லையா? நான் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அந்த பாயிண்ட்க்கு நான் வந்துருவேன் இல்லையா? So where I am starting, listen carefully, எங்க ஸ்டார்ட் ஆனனோ அந்த பாயிண்ட்க்கே வந்துரும். அதுதான் cyclic process சொல்லலாம். இதுல இனிஷியல் எனர்ஜியும் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட் என்னவா தான் இருக்கும்? சேமா இருக்கும். இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் both are same. அப்படின்னா so இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து தான் இருக்கும்? ஸ்டேட்டை பொறுத்து இருக்கும்.
initial state initial internal energy final internal energy equal இருந்துச்சு அப்படினா what is the change in internal energy என்னவா இருக்கும் remains 0 SNR getting point change in internal energy becomes 0 clear so அப்படினா u என்னவா இருக்கும் remains constant very very important thing so ஏனா vary ஆகவே இல்ல cyclic process it is remains same SNR getting point so cyclic process la what is the internal energy of the system delta u change in internal energy என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் internal energy remains constant ஆ இருக்கும் clear பசங்களா the cyclic process the internal energy is constant change in internal energy என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் SNR getting my point everyone so can you understood right everyone பசங்களா am audible right அதுக்கு முன்னாடி கேட்டுக்க வேண்டியதா audible ஆ இருக்கலையா வீடியோ கரெக்ட்டா இருக்குலையா so audio video everything is fine அப்பப்ப கேட்றணும் இல்ல அப்படினா நான் வாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன் ஆடியோ கேட்கல அப்படினா ஒண்ணுமே பண்ண முடியாது yes good thank you clear so this is what is the process of internal energy ஓடது ஐடியா மைண்ட்ல வெச்சுக்கங்க one more thing is that very important point is that for ideal gas internal energy எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாருனா for ideal gas னா எடுத்துட்டேன் for ideal gas internal energy ideal gas னா எடுத்துட்டேன் ideal gas internal energy எப்படி represent பண்ணலாம் அப்படினா u னு represent பண்ணலாம் internal energy is u represent பண்ணலாம் what is the value is that very important thing 3/2 n 3/2 nRT னு represent பண்ணலாம் okay for ideal gas 3/2 nRT delta T னு எடுத்துட்டேன் because of change in temperature for ideal gas ங்கிறது என்ன சொல்லலாம் 3/2 nRT so இந்த 3 ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா this 3 is nothing but degree of freedom சொல்லலாம் இப்ப 3 dimensional சொல்லும்போது 3 degree of freedom 2 dimensional சொல்லும்போது it is 2 degree of freedom 1 dimension அப்படினா it is 1 degree of freedom சொல்லலாம் அப்படினா ஜெனரலா நாம எப்படி எடுக்கலாம் அப்படினா the formula is that so change in internal energy delta U is equal to degree of freedom divided by 2 n r delta T னு represent பண்ணலாம் so this is very important for a ideal gas okay very very important thing பசங்களா for any gases நான் எடுத்துட்டேன் if it is a degree of freedom தெரிஞ்சிருச்சு அப்படினா we can go with this idea SNR getting important இப்ப 3 dimension அப்படினா we can use the 3 இதே n dimension சொல்லும்போது என்ன ஆகும் the value will changes SNR getting point so this is very important you must know clear for ideal gas internal energy என்கிறது என்ன சொல்லலாம் f/2 nr delta T னு represent பண்ணலாம் SNR getting point clear everyone understood right so this is very important idea you have to know clearly SNR getting point for this is ideal gas for any gases any gas எடுத்துட்டேன் அப்படினா அத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா very important thing for any gas இது ideal gas ஓட ஈக்குவேஷன் பண்ணிட்டேன் for any gas எப்படினா மோனோட்டாமிக்கா இருக்கலாம் டயட்டாமிக்கா இருக்கலாம் ட்ரையட்டாமிக்கா இருக்கலாம் சோ அதுக்கு நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா for internal energy delta U is equal to NCV என்ன சொல்லலாம் delta T னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் NCV delta T இப்ப CV எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா CV is equal to R divided by gamma minus 1 ஓகேவா R divided by gamma minus 1 gammaங்கிறது for ideal gas for a monatomic எடுக்க போறேன் for gamma for monatomic gammaங்கிறது என்ன சொல்லலாம் CP by CV ratio so இத கிளியரா புரிஞ்சுக்கங்க R divided by gamma minus 1 it is a specific heat at constant volume SNR getting me point so this must be know clearly SNR getting me point so இப்ப CP for நான் எடுத்துட்டேன் மோனோஅட்டாமிக் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if you take it as a monoatomic gamma ஓட வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா 5/2 னு ரெப்ரசன்ட் 5/3 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் it is a monoatomic next diatomic என்னவா இருக்கும் diatomic so is equal to so 7/5 னு சொல்லலாம் இதுவே triatomic இருக்கும்போது what is a triatomic என்ன சொல்லலாம் அப்படினா 9/7 னு சொல்லலாம் yes or no so this value you must know clearly for any molecules clear so இத கிளியரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் internal energy பத்தி yes or no getting me point பசங்களா so very very important idea you must know clearly yes or no this is what is it இது எல்லாமே எதோடதுனா internal energy ஓட property yes or no see நமக்கு process தெரியறதுக்கு நமக்கு sign conventions are very important பசங்களா sign convention proper ஆ இருக்கட்டும் so clear எல்லாத்துக்கும் sign convention எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா is there anybody having doubt for a sign convention clear thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம் thumbs up பண்ணிருங்க clear yes everyone understood right thumbs up பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க yes clear yes thumbs up பண்ணுங்கடா புரிஞ்சிருச்சு அப்படினா internal energy எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா everyone understood right next one என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படினா internal energy ஹோகையா முடிஞ்சது
இன்டர்னல் எனர்ஜி. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏன்னா நாம தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் போகணும் அப்படின்னா இப்போ ஐசோதெர்மல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும். தென் adiabatic process அப்படின்னா எனர்ஜி ரிமைன்ஸ், சேஞ்ச் இன் எனர்ஜி என்னவா இருக்கும், ரிமைன்ஸ் ஜீரோ இல்லையா, சேஞ்ச் டெல்டா கியூ ஜீரோ, there is no exchange of heat. அப்படி there is no exchange of heat என்னெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளியரா ப்ராசஸ் தகுந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா முடிச்சிடலாம். நமக்கு ப்ராப்ளம் ஐடியா புரியலனா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒர்க் டன் நாம பார்க்க போறோம். ஒர்க் நாம பார்க்க போறோம். ஓகேவா, ஒர்க் டன் கிளியரா? எஸ், ஒர்க் நாம பார்க்க போறோம். கிளியரா? சோ வாட் இஸ் தி ஒர்க்? எனிபடி டெல் மீ ஒர்க்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ क्वेश्चन அக்கார்டிங் டு கெமிஸ்ட்ரி, யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க் டன் பை தி கேஸ், ஒர்க் டன் ஆன் தி கேஸ்னு இருக்கு. ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியோட தான் நான் கேக்குறேன். நவ ஃபார் கெமிஸ்ட்ரி யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பாலச்சந்திர ரெடியா? ஸ்வேதா ரெடி? பாலச்சந்திர ரெடி? ஸ்வேதா ரெடியா? ஸ்வேதா தயவு செய்து லைக் பண்ணலாம் அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் முன்னாடி சிம்பிளே இருக்கு, லைக் சிம்பிள போட்டு விட்டுங்க. லைக் சிம்பிள தட்டி விடுங்க பசங்களா. எஸ், क्वेश्चन என்ன அப்படின்னா ஸ்வேதா ரெடி? தாரணி ரெடியா? நான்சி இருக்கீங்களா? இல்ல கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு? இப்போ என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். In thermodynamics work, chemistry, based on the chemistry, work done by the gas positive or negative. Work done by the gas positive or negative. Work done by gas. In chemistry, work done by gas positive or negative. Work done by gas. இருக்கேன் சார். இப்போ சொல்லுங்க நான்சி, work done by gas என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். According to chemistry, work done by gas. ஒரு கன்ஃபியூஷன், பாசிட்டிவா நெகட்டிவா, ஒர்க் டன் ஆன் கேஸ்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா, ஒரு கன்ஃபியூஷன். பட் இங்க நாம பார்க்க போறோம். ஆன்சர் பண்ணுங்களா. நெகட்டிவ். ஸ்வேதா நெகட்டிவ். ஒர்க் டன் பை கேஸ் இட் இஸ் நெகட்டிவ். எஸ், சூப்பர், குட். ஓகே, சோ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், கெமிஸ்ட்ரியோட ஸ்டோரி. நவ் ஐ வில் டிஸ்கஸ் தட் பிசிக்ஸோட ஸ்டோரி பார்க்கலாம். பிசிக்ஸோட ஸ்டோரி அப்படின்னா சோ நாம ரியல் ஐடியாவை எடுத்துட்டு நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? எஸ், நெகட்டிவ். ஒர்க் டன் பை இன் கெமிஸ்ட்ரி ஒர்க் டன் பை கேஸ் இஸ் நெகட்டிவ். பட் இங்க ஒர்க் டன் பை கேஸ் இஸ் பாசிட்டிவ். only one different is that. அது எப்படி பாசிட்டிவ் எப்படி நெகட்டிவ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எஸ் ஆர் ஆர்கடிமி பாட் ஒர்க் டன் நம்ம பார்க்க போறோம். சோ வாட் இஸ் a work doneங்கறத எடுத்துட்டேனா இப்ப பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன். இங்க என்ஜின் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இங்க நான் பிஸ்டன் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பிஸ்டன் நான் எடுத்துட்டேன். ஓகே, சோ வாட் ஐ அம் கோயிங் டு டேக், ஐ அம் டேக்கிங் a piston நான் எடுத்துட்டேன். இங்க நான் பிஸ்டன் எடுத்துட்டேன். கிளியரா தெரிஞ்சுக்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், இதுல ஐடியல் கேஸ் இருக்கு. பிகாஸ் we are discussing only ஐடியல் கேஸ் பத்தி தான் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், இது ஒரு பிஸ்டன் நான் எடுத்துட்டேன். ஓகே, சோ இதுல என்னவா இருக்கும், மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல ஃபுல்லாவே என்னவா இருக்கும், மாலிகுல்ஸ் இருக்கும். ரைட், இட் இஸ் a மாலிகுல்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஒர்க் டன் என்னன்னு தெரிஞ்சுக்க. எஸ், இட் இஸ் a பாசிட்டிவ். பிசிக்ஸ்ல பாசிட்டிவ் and Nancy is good. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல நான் ஹீட் அப்ளை பண்ண போறேன். ஐ அம் அப்ளைங் தி ஹீட். ஃப்ளேம் நான் அப்ளை பண்ணிட்டேன். சோ என்ன ஆகும், சீகர் ப்ராசஸ் புரிஞ்சுக்க. எடுத்தோன்னே நாம போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹீட்டை யார் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் இஸ் ஐடியல் கேஸ் என்ன பண்ணும், ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது அதோட இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகும். இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இது என்ன ஆகும், இதை போய் ஹிட் பண்ணும். இந்த பிஸ்டனை என்ன பண்ணும், ஹிட் பண்ணும். பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ். பிஸ்டனை ஹிட் பண்ணும்போது பிஸ்டன் என்ன ஆகும், இட் வில் மூவ் அப்வர்ட் டைரக்ஷன். அப்படின்னா என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எஸ் ஆர் நோ ஆர்கடிமி பாட். அப்படின்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் a dxங்கிறத சொல்லும் போது என்ன சொல்லலாம், இட் இஸ் a கொஞ்சம் என்ன இருக்கும், அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? சோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ரிமைன் சேம். ரைட், லென்த் என்ன இருக்கும், மேல மூவ் ஆயிருக்கும். அப்படின்னா ஏரியா ரிமைன் சேம், லென்த் மூவ் ஆயிருக்கும் போது என்ன சொல்லலாம், வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? இப்ப நான் எடுத்துட்டேன் இந்த வால்யூம் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் V1 எடுத்துட்டேன். இந்த வால்யூம் இங்க இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கும்போது இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். சோ இங்க வரும்போது வால்யூம் என்ன எடுத்துட்டேன், V2 ன்னு நான் எடுத்துட்டேன். எஸ் ஆர் ஆர்கடிமி பாயிண்ட். இனிஷியல் வால்யூம், இந்த வால்யூம் இஸ் இனிஷியல், இது இனிஷியல் வால்யூம். இங்க நான் எடுக்கும்போது ஃபைனல் வால்யூம். அப்படின்னா ஒர்க் டன்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நாம சொல்லலாம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் தான் ஒர்க் டன் நாம சொல்லலாம் இல்லையா? See here, நான் ஒர்க் டன் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஹீட்டை பொறுத்து இருக்கு இல்லையா? ஹீட் அதிகமா கொடுக்கும்போது ஒர்க்கில்ஸ் அதிகமா நடக்கும் இல்லையா? எனர்ஜி அதிகமா கொடுக்கும்போது எனர்ஜி அதிகமா நடக்கும். எஸ், ஒர்க் டன் அதிகமா நடக்கும். இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒர்க் டன் நான் எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா the work done
இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நான் ஒர்க் எனர்ஜி நான் கொடுக்குறேன், மாலிகுல் வைப்ரேட் ஆகி போய் என்ன பண்ணும், மாலிகுல ஹிட் பண்ணும். எதை ஹிட் பண்ணும் அப்படின்னா அந்த பிஸ்டனை ஹிட் பண்ணும். யாரு ஒர்க் பண்றா, யாரு ஒர்க் பண்றா? மாலிகுல்ஸ் இஸ் டூயிங் ஒர்க், பார்ட்டிகல் இஸ் டூயிங் ஒர்க், ஐடியல் கேஸ் இஸ் டூயிங் ஒர்க். ஏன்னா ஐடியல் கேஸ்னா போய் ஹிட் பண்ணுது இல்லையா? நான் ஹிட் பண்ணா ஐ எம் டூயிங் ஒர்க் டன். பட் இங்க ஐடியல் கேஸ் ஹிட் பண்ணும்போது ஹூ இஸ் டூயிங் ஒர்க் டன்? ஐடியல் கேஸ் இஸ் டூயிங் ஒர்க் டன். புரியுதா? அப்படி ஒர்க் டன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் டன் பை கேஸ் அப்படின்னா வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா தெரிஞ்சுக்கங்க. ஒர்க் டன் பை கேஸ் வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் டன் எப்படி ஃபர்ஸ்ட் நாம டிஃபைன் பண்ணலாம். ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, so W is equal to work done எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, so we can define that W is equal to force into displacement னு சொல்லலாம். force into displacement because I'm going to calculate that total work done. I'm doing integration நம்ம பண்ணிட்டோம். கிளியரா? so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இதுல ஏரியாவை நான் மல்டிப்ளை பண்றேன் divided by area cross section. இப்போ force per unit areaங்கிறது என்ன சொல்லலாம்? simply we can say it is a pressure. இங்க பாருங்க, ஏரியா கிராஸ் செக்ஷன், இங்க பிஸ்டனோட ஏரியாவும் இங்க சேமா இருக்கு. ஏரியா இன்டு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் சேஞ்ச் இன் வால்யூம் சொல்லலாம். அப்படின்னா இது என்ன சொல்லலாம், இந்த இடத்துல என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் வால்யூம் நாம ரெப்ரசென்ட் பண்ணலாமா? சோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, now the work done is equal to integral over pressure into what? Change in volume. Clear? Pressure into what is a change in volume. This is what is it work done னு நாம டிஃபைன் பண்ணலாம். Clear? Everyone understood, right? work done ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? so we can define that P into dV னு எடுத்துக்கலாம். இப்போ P கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, very very important thing. if I take it as a P constant எடுக்கிறேன், I'll take P is equal to constant. P constant எடுத்துட்டேன் அப்படின்னா P constant இது இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? இது இனிஷியல் வால்யூம், இது என்ன சொல்லலாம்? this is what is a final volume சொல்லலாம். initial and final volume. the work done எப்படி டிஃபைன் பண்ணலாம்? P constant final V final minus what? V initial னு நாம டிஃபைன் பண்ணலாம். கிளியரா? V final minus V initial define பண்ணலாம். இப்ப பாருங்க, listen carefully. இப்ப volume increase ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க, I'm taking the volume is increases. See இங்க பாருங்க, இது என்ன சொல்லலாம்? VF ங்கிறது என்ன சொல்லலாம்? VF ங்கிறது final volume, final volume, final volume. V initial சொல்லும்போது என்ன சொல்லலாம்? V initial. VI னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? initial volume சொல்லலாம், initial volume. so ரெண்டு வால்யூம் என்ன சொல்லலாம்? ஒன்னு ஃபைனல் வால்யூம், இன்னொன்னு என்ன சொல்லலாம்? இனிஷியல் வால்யூம் னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஐடியல் கேஸ் ஒர்க் டூயிங் ஒர்க் டன். எஸ் 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 சூப்பர். so ஃபைனல் வால்யூம் அண்ட் இனிஷியல் வால்யூம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒர்க் டன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஃபைனல் வால்யூம், so very important thing, ஃபைனல் வால்யூம், so V final is greater than V initial. what will happen? that work done positive or negative? work done என்னவா இருக்கும்? work done என்ன சொல்லலாம்? this is what is it? positive. அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, யார் ஒர்க் பண்ணிருப்பா? ஒர்க் யார் பண்ணிருப்பா? கேஸ் பண்ணிருக்கும். ஓகேவா? சோ கேஸ் என்ன பண்ணிருக்கும்? ஒர்க் பண்ணிருக்கும். சோ இது என்ன சொல்லலாம்? work done by a gas. எதனால work is done by a gas? because அந்த பார்ட்டிகல் வால்யூம் சரி எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு அதை போய் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன் பை த கேஸ். கிளியரா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதுவே வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் இஸ் டிக்ரீசஸ், யூ V final, so V final less than what? V initial. V final less than V initial னு எடுத்துட்டேன். V final less than V initial. எஸ் சார், the work done என்னவா இருக்கும்? ஏன்னா இங்க பாருங்க, ஃபைனல்ங்கிறது என்னவா இருக்கும்? கம்மியா. ஃபைனல்ங்கிறது தான் என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது கம்மியா இருக்கும்போது இங்க பாருங்க, இது 2 இது 3 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, 2 minus 3 minus இல்லையா? சோ யார் பண்ணிருப்பா அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒன்னு ஒர்க் டன் பை த கேஸ்னா இங்க என்ன சொல்லலாம்? ஒர்க் டன். சோ இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் a negative value. this is what is a negative. இது என்ன சொல்லலாம்? ஒர்க் டன் on the gas. எஸ் ஆர் நோ? நான் புஷ் பண்றேன் ஏன்னா வால்யூம் அதிகமாயிருச்சு. இப்ப நான் புஷ் பண்ணும்போது என்ன பண்றேன்? எது மேல புஷ் பண்றேன்? கேஸ் மேல ஒர்க் பண்றேன். அப்படின்னா என்ன ஆகும்? கேஸ் மேல ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்? வால்யூம் என்ன ஆயிட்டே இருக்கும்? கம்மி ஆயிட்டே இருக்கும். so work done by the gas is positive, work done on the gas is what? negative. clear? everyone understood, right? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? clear? everyone understood, right? work done by the gas is positive, work done on the gas is negative. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுனா
work done on the gas, sorry, work done by the gas. Volume decrease ஆச்சுனா work done on the gas. Volume decrease ஆகும்போது work done நெகட்டிவா இருக்கும். Volume increase ஆகும்போது work done பாசிட்டிவா இருக்கும். Sign convention புரிஞ்சுதா பசங்களா? Everyone understood right sign convention? So internal energy எப்ப பாசிட்டிவா இருக்கும்? Temperature increase ஆச்சுனா internal energy is positive. Temperature decrease ஆச்சுனா internal energy என்ன ஆகும்? Change in internal energy நெகட்டிவா மாறும். Clear? So very very important idea, you must know clearly. This is what is a volume நாம represent பண்ணலாம். இப்போ சொல்லுங்களா பசங்களா? இப்படா சொல்லுங்களா பசங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க. If you understand, can you try to answer this question? Answer பண்ணுங்கடா பசங்களா. If you understand this question. So இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன் இது வால்யூம் இது பிரஷர் நான் எடுத்துட்டேன். வால்யூம் அண்ட் பிரஷர். எஸ் ஆனோ? வால்யூம் அண்ட் பிரஷர். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆனோ? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ இது work done பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத பார்க்க போறோம். Now tell me that. So இது என்ன அப்படினா இது என்னோட direction of process. எங்க இருந்து எங்க போறேன்? இது initial state, இது என்ன சொல்லிட்டேன்? இது final state. So work done பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. Work done is positive or negative? Can you tell me? Work done is positive or negative? Work done is positive or negative? Work done positive or negative? ஒரு நிமிஷம். இத பிரதி எடுத்துக்கலாம். பிரதி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய அது பார்க்க போறோம். ஓகே. now first question பாருங்க. இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன் இருக்கு. Okay, the work done is positive or negative? Can you tell me? Negative. Yes, Shweta is negative. It's good. Super ma. Work done is positive, negative. Shweta is positive. Sorry, negative. எதனால நெகட்டிவ் அப்படின்னா இங்க பாருங்க தெரிஞ்சுக்க. So இது என்னது? இது initial state இல்லையா? This is what is the initial state. This is what is the initial state. இது என்ன ஸ்டேட் அப்படின்னா இது final state. எங்க இருந்து போறேன்? இங்க இருந்து நான் இப்படி போறேன். அப்படினா பாருங்க இனிஷியலா இது 1 cm cube எடுத்துட்டேனா இது என்னவா இருக்கும்? 10 cm cube. இங்க பாருங்க வால்யூம், இங்க பாருங்க நான் மேல இருந்து கீழ போறேன். பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. Pressure is decreases, but volume என்ன இருக்கு? Volume is increases. புரிஞ்சுதா? Pressure is decreases, but volume is increases. Volume increase ஆச்சுனா பாருங்க வால்யூம் இங்க பாருங்க எங்க இருந்து எங்க போகுது? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு போகுது இல்லையா? அப்ப நான் x ஆக்சிஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. பாசிட்டிவ் x ஆக்சிஸ். பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல மூவ் ஆச்சுனா work done, sorry, வால்யூம் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். வால்யூம் இன்கிரீஸ் ஆச்சுனா work done என்னவா இருக்கும்? It is a positive value. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. Any doubt? It is not a negative, it is a positive value. கிளியரா? இதுவே நான் இப்படி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. Listen carefully. இப்படி நான் எடுத்துட்டேன். So this is what is that? இது என்னது? இனிஷியல் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? இது ஃபைனல் சொல்லலாமா? This is what is a final. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் கேஸ். What is the work done is positive or negative? பிரஷர் என்ன இருக்கு பாருங்க. பிரஷர் எங்க இருந்து எங்க போகுது அப்படினா இங்க பாயிண்ட் இந்த V1 கீழ இருக்கு. இப்படி போகும்போது என்ன ஆகும்? பிரஷர் இன்கிரீசஸ். Pressure is increases, but volume என்ன இருக்கு? Initial volume is greater than what is that? Final volume. SNR கிடைமே point. Volume என்ன இருக்கு? Decrease ஆயிருக்கு பசங்களா. ஓகேவா? இங்க பாருங்க வால்யூம் எங்க இருந்து எங்க போறேன்? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கேன். ஏனா இந்த டைரக்ஷன்ல. ரைட்? சோ வால்யூம் என்ன ஆயிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். வால்யூம் கெட் டிக்ரீசஸ். வால்யூம் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இங்க பாருங்க எங்க இருந்து எங்க வருதுனா இங்க இருந்து இப்படி வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்திருக்கு. வால்யூம் என்ன இருக்கு? வால்யூம் இஸ் டிக்ரீசஸ். வால்யூம் டிக்ரீசஸ். பிரஷர் என்ன இருக்கு? இன்கிரீசஸ். வால்யூம் இஸ் டிக்ரீசஸ். பிரஷர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. வர்க் டன் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? எஸ், ஸ்வேதா இஸ் நெகட்டிவ். இந்த பாயிண்ட்ல என்னது? வர்க் டன் இஸ் நெகட்டிவ். கிளியரா? நவ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கிளியர்? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? வர்க் டன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சிருச்சா? நவ கேன் யூ டெல் மீ திஸ்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். work done is positive or negative? Work done is positive or negative? Just I am taking the example. நான் just graph மட்டும் தான் போடுறேன். இப்ப வால்யூம் என்ன இருக்கு பாருங்க. சோ இது இனிஷியல் வால்யூம் V0, இங்க என்ன சொல்லலாம்? V some value, final volume. S ஆன final volume. கிளியரா? work done is positive or negative? வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படினா work done என்னவா இருக்கும்? Is become positive. See here, it is not an extra. Just I am representing that graph மட்டும் தான் represent பண்றேன். Now tell me that. கிளியரா தெரிஞ்சுக்க. இப்போ நான் எழுதுறேன் pressure and volume. இங்க சொல்லுங்க பார்க்கலாம் work done is positive or negative? Can you tell me work done is positive? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் pressure இங்க இடத்துல என்னவா இருக்கும்? Pressure remains constant. The pressure remains constant. இல்லையா? Pressure constant-ஆ இருக்கும்.
ரைட்? சோ இப்போ வால்யூம் என்ன இருக்கு? வால்யூம் increases or decreases? Yes, Shweta is good, positive. ஏன்னா அங்க பாருங்க வால்யூம் இது V0, இங்க வரும்போது V final. அப்படின்னா என்ன சொல்லலாம்? வால்யூம் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுனா ஒர்க் டன் என்னவா இருக்கும்? This is what is a positive work done. Clear? So one more thing is that. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. What is that volume? Work done is positive or negative? இந்த கேஸ்ல third case இங்க பாருங்க வால்யூம் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் increases. P என்ன இருக்கு? decreases. So work done என்னவா இருக்கும்? It is nothing but positive. Clear? இது pressure and volume. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Final is very important பசங்களா. ஃபைனலா சொல்லுங்க பார்க்கலாம். Final இது work done என்னவா இருக்கும்? Positive or negative? Pressure என்ன இருக்குங்க பாருங்க, இங்க இருந்து மேல போயிருக்கு. Pressure is increases. Volume என்னவா இருக்கு? What is the volume? Volume என்னவா இருக்கு? What is the volume? Volume என்னவா இருக்கு? Volume. Sixth one பாருங்க, volume என்னவா இருக்கு? Yes, it is a work done 0. ஏன்னா volume remains constant. Volume change ஆகவே இல்ல. Volume remains constant. Change in volume, final volume, initial volume both are same. The work done என்னவா இருக்கும்? Work done becomes 0. Clear? So this must be known clearly. Any doubt? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? Positive and negative. So this is very important thing you must know clearly. So one more எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take one more idea. So இது கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க நான் எடுத்துட்டேன். So this is what is that? இது pressure நான் எடுத்துட்டேன். இது temperature எடுத்துட்டேன். Pressure and temperature இந்த டைரக்ஷன்ல இருக்கு. Pressure and temperature. இங்க பாருங்க work done, இங்க பாருங்க pressure என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெம்பரேச்சரும் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So what is the volume? So இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Anybody tell me that? What is the process is that? So what is that equation? What is the law? என்ன law சொல்லலாம் இது? பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கான ரிலேஷனை கண்டுபிடிச்சது யார் லா? எந்த லா? கிரிமினல் லாவா? அப்படியெல்லாம் கேட்கல. ஸோ ஐம் ஆஸ்கிங் தட் பாய்ல்ஸ் லாவா ஆர்எல்ஸ் சார்ல்ஸ் லாவா அப்படிங்கிறது கேட்குறேன். என்னலாம்? ஸோ இங்க பாருங்க pressure is directly proportional to என்ன சொல்லலாம்? PV is equal to nRT. So pressure is directly proportional to temperature. அப்படின்னா வால்யூம் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்படின்னா pressure temperature எடுத்திருக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். வால்யூம் remains constant. வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா if it is a volume is constant, work done என்னவா இருக்கும்? This is work done becomes 0. Clear? Yes, Shweta is good, super. Any doubt? Understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? work done தெரிஞ்சுதா? work done positive, negative, work done எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். Clear? Very important thing you must know clearly. So very important point. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு அப்படின்னா just கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபயரை தட்டி விடுங்கடா. ஃபயரை தட்டி விட்டு உடச்சிருங்கடா அந்த ஃபயரை. அந்த ஃபயருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபயர் எல்லாம் பத்தாது, 10 ஃபயரை போடுங்கடா. மணி 7. ஸோ 7:30. ஸோ 7 ஃபயரை போடுங்களா, அப்படிதான் சொல்லணும். எஸ் Shweta is good, super. Yes, good, super. கரெக்டா போட்டீங்களா? எண்ணி பார்க்கலாம். எஸ் தமிழன், குட் பா. Good. Thank you. Yes, good. So this is very important idea. You must know clearly. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா work doneங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Work done is equal to integral over P dot dv. இல்ல PV ன்னு சொல்லலாம், PdV ன்னு சொல்லலாம். See here, what do you mean that integration னா என்ன அர்த்தம்? இன்டகிரேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா எப்பவுமே இன்டகிரேஷன்னா ஏரியா அண்டர் என்ன டயக்ராம்? ஏரியா அண்டர் P versus V diagram, or else we can say P versus V graph னு சொல்லலாமா? அப்படின்னா so P versus V graph கொடுத்திருக்காங்க. work done கால்குலேட் பண்ணனும். என்ன கால்குலேட் பண்ணனும்? ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணனும். that's it. எஸ் ஆர் கடைமே இப்போ ஏரியா அண்டர் தி கர்வ் நாம கால்குலேட் பண்ணனும். கிளியரா? சோ இப்போ நான் எடுத்துட்டேன் ஏரியா அண்டர் தி கர்வ் நாம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ பாருங்க எப்படி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். now understand this one. இது V ன்னு எடுத்துட்டேன், இது P ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். listen carefully. ஏரியா அண்டர் தி கர்வ் நாம கால்குலேட் பண்றோம். வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, இத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம் பாருங்க. சோ இது இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வர கான்செப்ட் உங்களுக்கு புரியாம போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கிளியரா? இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஏரியான்றது கர்வ் நாம கால்குலேட் பண்ணணும். P versus V னா இங்க பாருங்க வால்யூம் என்ன ஆயிருக்கு? இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இங்க பாருங்க இனிஷியல் வால்யூம், இதுதான் என்னோட இனிஷியல் வால்யூம். இது என்ன சொல்லலாம்? இது ஃபைனல் வால்யூம். அப்படின்னா ஒர்க் டன்ங்கிறது என்ன அப்படின்னா சோ இட் இஸ் ஏரியான்றது கர்வ். இதுல ஏரியா கால்குலேட் பண்ணணும். இது ஏரியா, இதுதான் என்ன சொல்லலாம்? ஏரியான்றது கர்வ். இதுதான் ஒர்க் டன் சொல்லலாம்.
இப்போ இதோட வேல்யூ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் இந்த ஹைட்டை நான் என்ன எடுத்துட்டேன் I am taking this height இந்த ஹைட்டை listen carefully இந்த ஹைட்டை நான் என்ன சொல்லலாம் இந்த ஹைட்டை நான் a ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் இதை நான் b ன்னு எடுத்துட்டேன் ஓகே இதை நான் c ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் இதோட ஏரியான்றது கர்வ் எப்படி சொல்லலாம் இட் இஸ் லைக் a trapezium எப்படி சொல்லலாம் இட் இஸ் a trapezium இது trapezium சொல்லலாமா எப்படின்னா இங்க பாருங்க இது a இது என்னது b இது என்ன சொல்லலாம் இது c ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் ஏரியா ஆஃப் தி trapezium என்ன சொல்லலாம் இது ஏரியா இந்த ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ 1/2 sum of parallel side இது a வும் இது a இங்க பாருங்க இது a இது b ரெண்டுமே என்னவா இருக்கு parallel-ஆ இருக்கா sum of parallel side a plus b into what heightங்கிறது என்ன c so this is what is a work done represent பண்ணலாம் clear this is what is a work done clear-ஆ பசங்களா everyone understood right so area under the curve you must know clearly yes or no getting me point இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் what is a work done இப்ப கேக்குறாங்க clear-ஆ தெரிஞ்சுக்கங்க work done நாம கால்குலேட் பண்ண போறோம் இப்போ I am going to calculate work done okay so this is what is a pressure நான் எடுத்துட்டேன் listen carefully இது என்னோட வால்யூம் இது என்ன எடுத்துட்டேன் பிரஷர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க வால்யூம் அண்ட் பிரஷர் ஏரியாவை நான் கால்குலேட் பண்ண போறேன் கிளியரா தெரிஞ்சுக்கங்க ஏரியாவை நான் கால்குலேட் பண்ண போறேன் இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஏரியாங்கிறது லிசன் கேர்ஃபுல்லி ஏரியாங்கிறது சொல்லும்போது நான் எந்த ஒர்க் டன் தான் கால்குலேட் பண்ண போறேன் இங்க பாருங்க சீக கிளியரா தெரிஞ்சுக்கங்க ஒர்க் டன்ங்கிறது ஒவ்வொரு லைனுக்கு நாம பார்க்கணும் லிசன் கேர்ஃபுல்லி இப்போ இது இந்த டைரக்ஷன்ல போயிருக்குன்னு வெச்சுக்கோங்க இது A பாயிண்ட் இது B பாயிண்ட் எஸ் சார் ஒர்க் டன்ங்கிறது என்னது இதுதான் என்னோட ஒர்க் டன் ஓகே ஏரியா அண்டர் தி கர்வ் கிளியரா ஏரியா அண்டர் தி கர்வ் இப்போ இந்த இடத்துல வால்யூம் என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ் இதுவே நான் என்ன எடுத்துட்டேன் இன்னொரு கிராஃப் நான் எடுக்கிறேன் பாருங்க கிளியரா தெரிஞ்சுக்கங்க சோ ஏரியா நான் எடுக்கணும் இப்போ நான் இதை எடுத்துட்டேன் சோ திஸ் இஸ் வாட் இஸ் a வால்யூம் இது என்ன சொல்லலாம் பிரஷர் வால்யூம் அண்ட் பிரஷர் கிளியரா தெரிஞ்சு இப்போ நான் ஏரியா கால்குலேட் பண்ண போறேன் இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு what is a work done எப்படி கால்குலேட் பண்ணலாம் இங்க பாருங்க work done இது a பாயிண்ட் இது என்னது b பாயிண்ட் சோ work doneங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா இதுதான் என்னோட work done புரிஞ்சுதா work done இது சோ இப்போ எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்றேன் எப்படி கிடைக்குன்னு பாருங்க I am going to take one by one இப்போ பாருங்க நான் work done கால்குலேட் பண்ண போறேன் I am going to calculate the work done எப்படி கால்குலேட் பண்றேன்னா இங்க பாருங்க இது வால்யூம் இது என்ன சொல்லலாம் பிரஷர் இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படினா இது என்னோட process எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க listen carefully நான் work done understand this one எனக்கு இதோட work done எடுத்துட்டேன் இந்த பாயிண்ட் A to B then B to C then C to D எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க listen carefully இது என்ன எடுத்துட்டேன் அப்படினா இந்த பவர் எடுத்துட்டேன் இட்ஸ் லைக் a cyclic process எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அங்க முடிச்சிட்டேன் ஓகே எங்க ஸ்டார்ட் பண்ணா குட் மார்னிங் டார்க் டெவில் நீங்க என்ன டெவில் நீங்க டெவில்ல நிறைய இருக்கு இல்லையா சோ நீங்க இந்த டெவில் அழகான டெவிலா ஓகே எஸ் சோ டார்க் டெவில் தீபகா இல்லையா எஸ் ஓகே சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா work done பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் A to Bங்கிறது work done என்ன சொல்லலாம் A to B னா இது ஃபுல்லா நான் எடுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் இது ஃபுல்லாவே work done ஆ இருக்கும் இங்க பாருங்க A to B ன்னு சொல்லும்போது எது work done கிளியரா தெரிஞ்சு இது ஃபுல்லாவே work done இல்லையா இதுதான் A to B யோட work done நெக்ஸ்ட் ஒன் C to D ன்னு எடுக்கும்போது என்ன ஆகும் இதோட work done என்னவா இருக்கும் இங்க பாருங்க C to D னா இதோட work done இது இல்லையா C to D or else C to D ஓட work done கீழ இருக்குது இப்போ A to B ஓட வால்யூம் என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு B to C ஓட வால்யூம் என்ன இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படினா work done ஒன்னு பாசிட்டிவ் A to B என்ன சொல்லலாம் A to Bங்கிறது work done என்னவா இருக்கும் பாசிட்டிவ் B to Cங்கிறது work done என்னவா இருக்கும் B to Cங்கிறது B to C இல்ல C to Dங்கிறது என்ன சொல்லலாம் C to wait C to D ன்னு எடுத்துட்டேன் C to Dங்கிறது என்ன சொல்லலாம் work done இங்க பாருங்க வால்யூம் இந்த A to B ன்னு சொல்லும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா சோ பாசிட்டிவ் C to Dங்கிறது என்ன சொல்லலாம் வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு எஸ் ஆனா வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுனா work done என்னது நெகட்டிவ் வால்யூம் இஸ் டிக்ரீசஸ் அப்பனா என்ன ஆயிரும் இந்த வால்யூம் இங்க பாருங்க இந்த ரெண்டு அதுவும் கேன்சல் ஆயிரும் எது மட்டும் இருக்கும் அப்படினா ஃபைனலி எது மட்டும் இருக்கும் அப்படினா இது மட்டும் இருக்கும் எஸ் ஆனா இந்த பார்ட் மட்டும் இருக்கும் ஏனா இதோட work done எல்லாமே பெருசு இது பாருங்க இது சிறுசு அது ரெண்டே என்ன வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் கேன்சல் ஆயிரும் எது மட்டும் இருக்கும் அப்படினா work done இந்த பாக்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கும் அதனால தான் நாம எப்பவுமே ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணனும் அப்படினா நாம எதை கால்குலேட் பண்றோம் so we are calculating அந்த பாக்ஸை மட்டும் கால்குலேட் பண்றோம் very important thing you must know clearly
யாராவது புரியாம இருக்கா பசங்களா? புரியலனா தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற கான்செப்ட் எல்லாமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, நான் இம்பார்ட்டன்டானதான் டிஸ்கஷன் பண்றேன். இப்போ क्वेश्चन பாருங்க. ஒர்க் டன் எதை டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒர்க் டன், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் ஒர்க் டன் எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? ஒர்க் டன் depends on what? Depends on path. Work done depends on path. Depends on path. Path depends ஆயிருக்கும். Yes or no? Give me point. Work done is depends on path. Okay வா? Path எதுக்கு அதிகமா இருக்கோ or else area ன்றதுக்கு நான் சொல்லாமா? Path variable and also what? Area is more. Area of what? P versus V diagram. ஓகேவா? இப்ப பாருங்க ப்ராப்ளம் எப்படி வருது பாருங்க. கிளியரா தெரிஞ்சுக்க. இப்ப என்னோட டயகிராம் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இது யார் சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம். Who will say the answer for this? Try to answer this question. ஆன்சர் பண்ணுங்கடா பார்க்கலாம். So this is what is a V. இது P ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். P and V. கிளியரா தெரிஞ்சுக்க. எதுக்கு வொர்க் டன் அதிகம்னு பாரு. சோ இங்க நான் எடுத்துட்டேன். இது A to B ன்னு எடுத்துட்டேன். இது B A to B. நெக்ஸ்ட் another one என்ன அப்படினா இது B to C to D ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். A2 ஓட B ஒர்க் டன் அதிகமா இருக்குமா இல்ல B to A சரி C to D ஓட ஒர்க் டன் அதிகமா இருக்குமா? So which one is work done is more? இந்த ஒர்க் டன் 1 இது 2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எதோட ஒர்க் டன் அதிகமா இருக்கும்? Can you tell me that? 1 ஓட ஒர்க் டன் அதிகமா இருக்குமா இல்ல செகண்ட் ஓட ஒர்க் டன் அதிகமா இருக்குமா? See அப்படினு கேக்கும்போது you have to draw the area under the curve நீங்க வரையணும். Understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன். Listen carefully. A to B ஓட ஏரியாங்க பாருங்க. A to B ஓட ஏரியா ஃபுல்லாவே A to B ஓட ஏரியா. அப்ப A to B ஓட ஏரியா என்னது? சோ ஏரியா இங்க பாருங்க இதோட ஏரியா. இது C to D ங்கிறது ஏரியாங்கிறது பாருங்க. C to D ங்கிறது இதுதான் ஏரியா. C to D ஓட ஏரியா இதுதான் C to D ஓட ஏரியா. இங்க பாருங்க இது C to D ஓட ஏரியா கிராஸ் செக்ஷன். கிளியரா? எஸ் ஆர் நோ? கெட்டிங் மை பாயிண்ட். C to D ஓட ஏரியா கிராஸ் செக்ஷன். கிளியரா? எனி டவுட்? யாராவது புரியாம இருக்கா? வொர்க் டன் எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படினா work done A to B is greater than work done C to D ன்னு சொல்லலாம். ஏன்னா ஏரியா எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு அதிகமா இருக்கும் work done. ஈவன் நான் இப்ப எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். ஒன் மோர் திங்ஸ் கிளியரா தெரிஞ்சுக்கேன். work done யாராவது புரியலனா இங்க பாருங்க. I will give the more example. உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கிற பசங்களா. So you will understand this quickly. ஓகேவா? So I will give the more example. I will give you that more example. இங்க பாருங்க. இது என்ன எடுத்துட்டேன்? வால்யூம் எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன்? பிரஷர் எடுத்துட்டேன். Now try to understand this one. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? So இது A, இது B ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So this I am taking part this different path. கிளியரா தெரிஞ்சு. இப்போ இது work done நான் எடுத்துட்டேன். இது work done 1 எடுத்துட்டேன். இது work done 2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். See here, first question is that what is the internal energy of this? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். internal energy U1 உம் U2 இதுல எது அதிகமா இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருக்கும். which one having more internal energy? U1 அதிகமா இருக்குமா இல்ல U2 அதிகமா இருக்குமா? இன்டர்னல் எனர்ஜி எது அதிகமா இருக்கும்? U1 அதிகமா இருக்குமா இல்ல U2 அதிகமா இருக்குமா? which one having more internal energy? யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கமெண்டா பசங்களா பாருங்க. நிறைய பேர் ஆன்சர் தெரியல எஸ்கேப் ஆயிடுறாங்க. See, if you want to crack the NEET exam, try to answer this one. நீங்க காம்படிஷன் போட்டு பாருங்க. அதாவது நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்றதுக்கு. பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அதுக்கு சிம்பிளாக சார் எனக்கு ஒர்க் இருக்கு சார் அதனால தான் போறேன் சார் நான் ஸ்கூலுக்கு லேட்டு ஜஸ்ட் ஃபார் அ டெக்ஸ்ட் இல்லையா? நிறைய சேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் சேட்டாக இருக்கும் பசங்களா. எஸ் விச் ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் விச் ஒன் இஸ் ஹையர் வேல்யூ? பிகாஸ் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும்? இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். ரைட்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். இப்போ ஒர்க் டன் எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒர்க் டன் 1 இஸ் ஒர்க் டன் 2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். ஒர்க் டன்னோட 1 ஓட ஏரியா அங்க பாருங்க. ஒர்க் டன் 1 ஓட ஏரியா இது ஃபுல்லாவே எதோட ஒர்க் டன்னோட ஏரியா அங்க பாருங்க. சோ இது ஃபுல்லாவே ஒர்க் டன் ஏரியா ஃபார் 1 ஓட ஒர்க் டன். எதோட ஒர்க் டன்? ஏரியா 1 ஓட ஒர்க் டன். புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் கிராஃப் 1 ஓடது இதுதான் ஏரியா அண்டர் த ஃபர்ஸ்ட் கிராஃப். இப்போ ஒர்க் டன் 2 ஓடது என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒர்க் டன் 2 அப்படின்னா இட்ஸ் லைக் திஸ். இதுதான் என்ன சொல்லலாம்? ஒர்க் டன் 2 ஓடது. கிளியரா? அப்படின்னா இங்க பாருங்க ஒர்க் டன் இஸ் கிரேட்டர் தென் W1 இஸ் கிரேட்டர் தென் வாட் இஸ் W2. क्वेश्चन கேட்கலாம். கிளியரா தெரிஞ்சுக்க. புரியுதா? எதோடது மட்டும் பாருங்க. ஈவன் நான் எடுத்துட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. இன்னும் புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் ஏரியா இங்க பாருங்க.
இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கிராஃபோட ஒர்க் டன் என்ன அப்படின்னா இதுதான் என்னோட செகண்ட் கிராஃபோட ஒர்க் டன். செகண்ட் கிராஃபோட ஒர்க் டன் இதுதான் என்னோட செகண்ட் கிராஃபோட ஒர்க் டன். இதுதான் ஒர்க் டன். எஸ் ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஒர்க் டன். ஸோ இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் கிராஃப் ஆஃப் த ஒர்க் டன். ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஒர்க் டன். எஸ் ஆனா இருக்கீங்க இப்போ ஒர்க் டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ யாராவது புரியலன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். ஸோ வி கேன் சே இட் இஸ் எதுக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்கும்? W1 ஒர்க் டன் W1 கிரேட்டர் தென் W2ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் ஒர்க் டன். நாம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்படின்னா எது மட்டும்தான் வரும்? இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஒர்க் டன் கால்குலேட் பண்ணாவே நம்ம போதும். எஸ் ஆனா இப்போ 2 வரது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிளியர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். யாராவது புரியாம இருக்கா? ஸோ ஒர்க் டன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாத். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. கிளியரா? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? இப்ப பாஸ் பேஸ்ட் ஆன் தட் இது கொஸ்டினை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஐ எம் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இது வால்யூம், இது என்ன சொல்லிட்டேன் ப்ரெஷர்னு எடுத்துட்டேன். வால்யூம் அண்ட் ப்ரெஷர். கிளியரா? இப்ப பாருங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா கொஸ்டின் பாருங்க. ஸோ இட் இஸ் மூவிங். இப்படி நான் மூவ் பண்றேன். இப்படி நான் போயிருக்கு. ஸோ இப்போ இனிஷியல் வால்யூம் நான் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் வால்யூம். இதோட வால்யூம் என்ன எடுத்துட்டேன்? 2 சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்துட்டேன். 2 சென்டிமீட்டர் கியூப். இதோட வால்யூம் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்துட்டேன். இங்க இருக்க ப்ரெஷர் P0 எடுத்துட்டேன். இங்க இருக்க ப்ரெஷர் 2P0 எடுத்துட்டேன். ஓகே, ப்ரெஷர் P0 2P0. ஓகே, இங்க என்ன சொல்லிட்டேன்? இது 1 2 3 இது 4. இப்போ நாம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒர்க் டன் நாம கால்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு பார்ட்டோட ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா சோ திஸ் இஸ் வாட் இஸ் A, இது B, இது C, இது D. சோ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா A to B ஒர்க் டன். ஒர்க் டன் A to B நான் கால்குலேட் பண்ண போறேன். ஒர்க் டன் ஆன் தி கேஸா இருக்கலாம் இல்லனா பை தி கேஸா இருக்கலாம். ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். எஸ் ஆர் நோ? எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. ஒர்க் டன் ஆன் தி கேஸ், ஒர்க் டன் பை தி கேஸ் எல்லாத்தையும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர் திஸ் பசங்களா. அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும். தப்பு பண்ணுங்க. தப்பு பண்ணா மட்டும்தான் இங்க பாருங்க பிசிக்ஸ்ல நீங்க அதிக மார்க் வாங்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்து எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதா சப்ஸ்டிட் பண்ணுங்க. கொடுத்துருக்கு கிவன் கொடுத்துருக்கிறத எழுதுங்க. கிவன் கொடுத்துருக்கிறத எழுதுங்க. கொடுத்துருக்கிறது எழுதும் போது என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பசங்களுக்கு ஃபார்முலாவே தெரியுதில்ல. ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியுதில்ல. ஓகே, ஸோ அதுக்கான பெஸ்ட் வே என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு யோசிங்க கொடுத்துருக்கிறத வச்சு. அப்பதான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணலாம்னு தெரியும். இல்ல அப்படின்னா ஃபார்முலா சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நிறைய நியர்லி ஒரு 20 கொஸ்டின் ஃபார்முலா பேசிஸ் வரும் நீட்டுக்கு. ஸோ அதில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல் வைல் சால்விங் தட். ஒன்லி ஒன் சொல்யூஷன் டு கிராக் or else to score good mark in physics. You must know how to apply that formulas and what is the formula you have to choose. அப்படிங்கிறது தெரியணும் பசங்களா. ஓகேவா? ஒர்க் டன் நாம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்றோம்னா A to B நான் ஒர்க் டன் கால்குலேட் பண்றேன். A to B ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறது இப்போ கால்குலேட் பண்ண போறோம். கிளியரா? ஒர்க் டன் என்ன, A to B ஓட ஒர்க் டன் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் நாம அதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கலாம். A to B ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் A to B ன்னு சொல்லும் போது ஹரிசாண்டலா இருக்கு, parallel to x axis இல்லையா? அப்படின்னா parallel to x axis னா பிரஷர் என்னவா இருக்கும்? பிரஷர் remains constant இல்லையா? பிரஷர் என்னவா இருக்கும்? remains constant. என்ன பாருங்க, பிரஷர் என்னவா இருக்கும்? பிரஷர் remains constant. பிரஷர் remains constant இல்லையா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ்னா ஒர்க் டன் ஆன் தி கேஸ் ஆர் ஒர்க் டன் பை தி கேஸ். சார் ஹாய் சார், ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு, பாய். டிபி எப்படா வந்த எப்படா போறான்னு தெரியலையே. அப்படியே அண்டர்டேக்கர் ஷாட்டா அடிக்கணும் உங்களை. எஸ், P is equal to constant. வால்யூம் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒர்க் டன் ஆன் த கேஸ், ஒர்க் டன் பை த கேஸ். ஒர்க் டன் பை த கேஸ். ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒர்க் டன் பை தி கேஸ். எஸ் ஆனா வால்யூம் ஒர்க் டன் பை தி கேஸ். Work done by the gas. Clear? Work done by the gas. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Work done by the gas. So I'll calculate this. Work doneங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா P final volume minus what is that? Initial volume. இல்லையா? P final volume minus initial volume. P initialங்க பாருங்க 2P0.
2p naught initial pressure ங்கிறது 2p naught ஏனா இங்க பாருங்க இந்த இடத்துல pressure என்ன இருக்கு 2p naught final volume பாருங்க what is the volume final volume is 4 initial volume என்ன சொல்லலாம் 2 னு சொல்லலாமா அப்படினா 4 minus 2 னு சொல்லலாமா 4 minus 2 clear yes or no அப்படினா 2p naught clear 2p naught 4 minus 2 2 2 centimeter square இல்லையா centimeter square centimeter cube அப்படினா என்ன சொல்லலாம் 4p naught சொல்லலாம் 4p naught என்ன சொல்லலாம் because இத நான் எதுக்கு கன்வர்ட் பண்ணனும் so we have to convert இது சென்டிமீட்டர் கியூபுக்கு போகாம மீட்டர் கியூப்னு எடுத்துட்டேன் கன்வர்ஷன் இல்லாம சால்வ் பண்ணலாம் ஓகேவா so சென்டிமீட்டர் கியூப் எடுத்துட்டேன் அப்படினா so we can calculate what 4p naught எடுத்துக்கலாம் yes or no what is the unit is that work done சொல்லும்போது ஜூல் clear now so a to b நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா b to c பார்க்க போறோம் can you tell me what is the p to c randy orton runner அப்பா ஆமா ரோமன் ரெயின்ஸ் ராயல் ராம்போ இல்லையா பாத்துக்க சோ வெறித்தனமா இருக்கடா டே டிபி எஸ் சோ இப்போ பாருங்க p to c work done என்னவா இருக்குன்னு பாருங்க p to c work done p to c b to c என்னவா இருக்கும் work done என்னவா இருக்கும் because volume என்னவா இருக்கு volume remains constant இருந்தா volume constant இருந்துச்சு அப்படினா work done என்னவா இருக்கும் so volume constant இருந்துச்சுனா work done becomes 0 clear next one is that c to d ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க c to d எங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல போறேன் அப்பனா இனிஷியல் வால்யூம்ங்கிறது 4 மீட்டர் கியூப் ஃபைனல் வால்யூம் 2 மீட்டர் கியூப் இனிஷியல் வால்யூம் 4 மீட்டர் கியூப் ஃபைனல் வால்யூம் 2 மீட்டர் கியூப் இல்லையா சோ இனிஷியல் வால்யூம் 4 மீட்டர் கியூப் வால்யூம் என்ன இருக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு pressure remains constant volume is decreases pressure remains constant இல்லையா volume is decreases pressure என்னவா இருக்கும் remains constant இல்லையா so volume decrease ஆச்சுனா work done என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் work done is negative எப்படி கால்குலேட் பண்ணலாம் work done so work done நெகட்டிவ் அப்படினா work done on the gas work done on the gas அப்படினா எப்படி டிஃபைன் பண்ணலாம் work done on the gas அப்படினா work done w is equal to p ஓட வேல்யூ பாருங்க remains constant p naught final volume initial volume என்னது 2 மீட்டர் கியூப் இனிஷியல் வால்யூம்ங்கிறது 4 மீட்டர் கியூப் சோ நான் எடுத்துட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும் 2 minus 4 ங்கிறது என்ன சொல்லலாம் minus 2p naught so this is what is the work done okay va so this is what is the work done clear everyone understood right clear அப்ப நான் net work done ங்கிறது பாருங்க again நான் எடுத்துட்டேனா d to a ன்னு சொல்லும்போது என்னவா இருக்கும் what is the d to a volume remains constant எடுத்துட்டேன் அப்படினா work done என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் volume remains constant work done becomes 0 clear volume remains constant work done becomes 0 clear இப்ப total work done எடுக்க கேட்றேன்னு வெச்சுக்கோங்க டோட்டலா work done கால்குலேட் பண்றேன் so total work done ங்கிறது எடுத்துட்டேன் அப்படினா total work done எப்படி கால்குலேட் பண்ணலாம் total work done என்னவா இருக்கும் see here so இது work done a to b plus work done b to c plus work done c to d plus work done d to a னு சொல்லலாமா right so work done b to c 0 work done d to a 0 அப்பனா இது 0 so இதோட வேல்யூ பாருங்க a to b ஓட work done என்ன சொல்லலாம் 4p naught right 4p naught the work done what is it c to d சொல்லும்போது minus 2p naught அப்ப என்ன கிடைச்சிரும் work done ங்கிறது 2p naught so this is what is the work done எதோட மட்டும் தெரிஞ்சிரும் இதோட work done இந்த பாஸோட work done clear everyone understood right யாராவது புரியலனா சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா everyone understood right clear பசங்களா work done just I'll drink water just wait
Understood, right? I am audible? I am audible ra pasangala? Okay, so this is what is the work done nama sollalam. Okay va? So work done positive paathatom, work done negative paathatom. So we discussed that idea clearly. Any doubt? Yaradukku pasangala doubt irukka pasangala? So doubt illa appadina just comment பண்ணிட்டு சரி லைக் பண்ணிட்டு பாருங்கடா பசங்களா இந்த வீடியோவை. ஸோ டெஃபினட்டாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. am audible right? யாராவதுக்கு புரியாமல் இருக்கா? am audible right? clear? clear? work done பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பாரு ஹீட்டுக்கு பார்க்க போகிறோம். ஹீட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஹீட்டுங்கிறது ஹீட். ஸோ ஹீட் எப்போ பாசிட்டிவாக இருக்கும் எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஹீட் அப்சர்வ் ஃப்ரம் தட் இங்கே பாருங்க ஹீட் அப்சர்வ் பண்ண அப்படின்னா ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். சரி ஹீட் இஸ் பாசிட்டிவ். ஹீட் ரிலீஸ் பண்ணா நெகட்டிவ். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் பாருங்க. ஹீட் எப்போ பாசிட்டிவாக இருக்கும் ஹீட் Q is observed. Q is observed. Delta Q என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். Delta Q become positive. Q is released. Delta Q என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். So Q is positive when heat is observed. Q is negative, heat is released னு சொல்லலாம். SN academy point sign convention புரிஞ்சுக்கங்க. So this is very important sign convention. Heat is positive. இங்க பாருங்க work done positive பார்த்துட்டோம். internal energy positive and also heat absorb, heat release பார்த்தோம். இப்போ sign convention மட்டும் கேட்டுக்க. Sign convention will discuss that. Sign convention very very important idea. So sign convention என்னென்ன sign convention இருக்குன்னு பார்க்கலாம். See here for sign convention. So this must be know clearly. So in the sign convention வச்சு தான் நாம discussion பண்ண போறோம் பசங்களா. Listen carefully. இப்போ sign convention நான் எடுத்துட்டேன். If I take it as sign convention, clear? So sign convention எடுத்துட்டேன். Listen. Temperature increase பண்றேன்னு வெச்சுக்கோங்க. If it is a temperature increases, the internal energy increase ஆகும். The change in internal energy என்னவா இருக்கும்? This is what is a positive sign. Temperature increase ஆச்சு அப்படின்னா internal energy increase ஆகும். Change in internal energy remains positive, right? இப்போ temperature decrease ஆயிருக்கு. Temperature is decreased. Internal energy என்ன ஆகும் decrease ஆகும். So what is the change in internal energy என்னவா இருக்கும் negative sign ஆ இருக்கும். So sign convention very important. Positive negative positive relation தெரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம். Okay, so this must be know clearly. புரியுதா? So இப்போ நாங்க பாருங்க positive temperature increase ஆச்சுனா change in internal energy is positive. Temperature decrease ஆனா change in internal energy negative. இப்போ temperature is constant. U constant. Change in internal energy என்னவா இருக்கும்? So this is what is it remains 0. Clear? This is what is it 0 னு சொல்லலாம். Yes or no? This is what is it first internal energy ஓட condition. Okay வா? Internal energy ஓட condition. Second one போலாம். Second one இது first word temperature increases, temperature decreases, internal energy positive and negative சொல்லிட்டேன். Next one second எடுத்துட்டேன்னா work done பார்த்துட்டோம். work done பார்த்தோம் இல்லையா? work done become positive. எப்ப work done positive அப்படின்னா volume increase ஆச்சுன்னா work done என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். volume increases, work done is positive. volume increaseனா இது என்ன சொல்லலாம் work done on the gas ன்னு சொல்லலாமா work done on the gas. work done on the gas. volume increase ஆச்சு அப்படின்னா work done on the gas. இப்போ volume என்ன இருக்கு decrease ஆயிருக்குன்னு வெச்சுக்கோ. volume is decreases. work done என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். இது என்ன சொல்லலாம் work done என்ன சொல்லலாம் by the gas ன்னு சொல்லலாமா by the gas. no மாத்தி எழுதிட்டேன். positive work done by the gas.
work done by the gas, work done on the gas ன்னு சொல்லலாம். Negative because volume decreases, work done on the gas. Okay va? So this word is a positive and negative sign convention தெரிஞ்சுக்கணும். Clear? Work done on the gas, work done by the gas. Work done positive and work done negative. Okay. If volume remains constant, if it is volume remains constant, work done becomes 0. Okay, there is no work done. Clear? So this idea you must know clearly. Okay va? So the base பண்ணி தான் நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படினா we are going to discuss that. So laws நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். First law என்ன பார்க்க போறோம் அப்படினா இத பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? புரிஞ்சுச்சா அப்படினா just thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம். Thumbs up. Can you tell me understood or not? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Work done positive sign convention தெரிஞ்சுதா? Sign convention positive negative. Okay, so this is what is that value. This is third point, positive and negative. Okay va? So இத பேஸ் பண்ணி தான் நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா டைப் laws பார்க்க போறோம். Laws, thermodynamics laws. So இத பேஸ் பண்ணி தான் என்ன பார்க்க போறோம்? Thermodynamics laws பார்க்க போறோம். Thermodynamics laws. Thermodynamics law நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி என்னென்ன லா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். Anybody tell me what are the laws in thermodynamic system? என்ன லா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Thermodynamic systemத்துல என்ன லா இருக்கு சொல்லுங்க. What are the laws? First நான் எடுத்துட்டேன். It start from zero. Everything is start from zero. First law என்ன சொல்லுங்க பார்க்கலாம். First zeroth law சொல்லலாமா? Understood right? நான் பேசுறது கேக்குதா அப்படி தான் சொல்லணும். Am I audible எல்லாத்துக்கும்? So first lawங்கிறது so it start from எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா it is a zeroth law ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். zeroth law. First என்னது? zeroth law ல இருந்து போலாமா? zeroth law. Second என்ன சொல்லலாம் அப்படினா first law of thermodynamics. First law. So நமக்கு maximum எது வட்டு தான் இருக்கு? First law of thermodynamics, zeroth law. இதுதான் நமக்கு maximum-ஆ இருக்கு. Okay, first I am going to discuss that zeroth law னா என்ன? அதுக்கு அப்புறம் first law of thermodynamics என்னன்னு டிஸ்கஷன் பண்ண போறோம். ரெண்டு ஐடியா இருக்கு. I am starting from zeroth law of thermodynamics. Zeroth law. What do you mean the zeroth law of thermodynamics? Zeroth law of thermodynamics. Anybody? Is there anybody? Zeroth law of thermodynamics. So the zeroth law of thermodynamics எதை explain பண்ணோம் அப்படின்னா it explains that thermal equilibrium explain பண்ணும். It explains what? Thermal equilibrium. Zeroth law of thermodynamics explains what is a thermal equilibrium explain பண்ணும். Thermal equilibrium. What do you mean the thermal equilibrium? Thermal equilibrium na இது equilibrium na generally and mechanical equilibrium net force on the system zero. In chemical equilibrium அப்படினா என்ன ஆயிரும்? So reaction நடக்காது, saturate ஆயிரும். இல்லையா? அப்படினா once equilibrium reach ஆயிருச்சு அப்படினா further there is no transfer of what? So molecule transfer ஆகாது, net force zero வா இருக்கும். இதுதான் என்ன சொல்லலாம் அப்படினா equilibrium represent பண்ணலாம். இப்போ நான் equilibrium இங்க நான் equilibrium னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take it as equilibrium நான் இங்க எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take it as equilibrium, listen carefully. இப்போ நான் equilibrium நான் எடுக்க போறேன்னு வெச்சுக்கோங்க. So I am going to take it as equilibrium. So different types of equilibrium. அதுல என்ன அப்படினா I am not taking it as type. So I am going to discuss that equilibrium, thermodynamics equilibrium தான் எடுக்க போறேன். Understand this one. Clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. So இது என்ன சொல்றேன்? இது system 1. இது என்ன சொல்லிட்டேன்? system 2. இது என்ன எடுத்துட்டேன்? system 3 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. System 1, system 2, system 3. Clear? Understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன். Listen carefully. இப்போ temperature V1 T1 இது T2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் T1, இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் T2 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ T1 is greater than T2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If it is T1 is greater than T2 னா so temperature அதிகமா இந்த பாயிண்ட்ல இருக்கு, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்படினா the heat will flow. எங்கிருந்து எங்க flow ஆகும்? ஹீட் இங்க இருந்து இதுக்கு flow ஆகும். இல்லையா? The heat will flow from எதுல இருந்து போகும்? சிஸ்டம் A ல இருந்து சிஸ்டம் 1 ல இருந்து 2 க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. கிளியரா? Now இப்போ நான் எடுத்துட்டேன், இதுக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும். கிளியரா? இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா T3 less than நான் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். less than நான் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன்.
அப்ப என்னங்கிறதுக்கு இதுல இருந்து இதுக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும் which and also இதுல இருந்து இதுக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும் கிளியரா அப்பனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸா இருக்கும்போது என்ன ஆகும் ஹீட் வில் ஃப்ளோ ஃபார் அதிக டெம்பரேச்சர்ல இருந்து கம்மியான டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும் சோ இட் இஸ் நாட் an equilibrium இது ஈக்குலிபிரியமா இல்லவே இல்ல சோ டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் heat will flow from one system to another system இல்லையா due to temperature difference heat will flow from one system to another system clear இப்போ listen carefully இந்த இடத்துல எடுத்துட்டேன்னு வெச்சுங்க இப்போ இதோட டெம்பரேச்சர் T ன்னு எடுத்துட்டேன் இப்போ இதுவோட டெம்பரேச்சர் T ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுங்க இதுவோட டெம்பரேச்சர் T எடுத்துட்டேன் அப்படினா there is no temperature difference அப்பனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இல்லனா ஹீட் என்ன ஆகாது ஃப்ளோ ஆகாது there is no heat flow further அப்பனா A வும் B யும் சேம் டெம்பரேச்சர்னு வெச்சுக்குவேன் அத என்ன சொல்லலாம் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லலாமா ஓகே சோ 1 and 2 are என்ன சொல்லலாம் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லலாமா thermally equilibrium why it is a equilibrium thermally equilibrium because the temperature zero temperature ரெண்டோட சிஸ்டம் கான்ஸ்டன்ட்டா இருக்கு there is no heat flow from A to 1 ல இருந்து 2 க்கு flow ஆகாது இப்போ A எல்லாத்துலயும் கான்டாக்ட்ல வச்சிருக்கேன் 1 2 கூட கான்டாக்ட் இருக்கு இந்த ரெண்டுமே எது கூட கான்டாக்ட்ல இருக்கு 3 கூட கான்டாக்ட் இருக்கு இப்போ A 1 உம் 2 உம் ஈக்குலிபிரியமா இருந்துச்சுனா அதே மாதிரி இப்போ இந்த டெம்பரேச்சர் சேம் இப்போ 2 1 உம் 3 உம் என்னவா இருக்கும் ஈக்குலிபிரியம் சொல்லலாம் ஏனா டெம்பரேச்சர் என்னவா இருக்கு சேமா இருக்கு இப்போ 2 உம் 3 உம் என்னவா தான் இருக்கும் ஈக்குலிபிரியமா இருக்கும் clear so this is what is a zeroth law of thermodynamics yes and our getting my point because so இது என்ன சொல்லலாம் 1 and 2 thermal equilibrium because 1 and temperature of 1 which is equal to what temperature of 2 yes and our getting my point both temperature 1 and 2 என்னவா இருக்கும் equal இருக்கும் there is no heat is flow yes and our getting my point so no exchange of heat clear இப்போ நான் சொல்றேன் இப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ற பாருங்க இந்த சிஸ்டமோட பிரஷர் நான் எடுத்துட்டேன் இந்த சிஸ்டமோட பிரஷர் P1 V1 எடுத்துட்டேன் இந்த பிரஷரோடது இந்த சிஸ்டமோடது P2 V2 இதோடது என்ன சொல்லலாம் P3 V3 இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT PV = nRT அப்படினா டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் என்னவா இருக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கனால can we apply this ideal equation இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன் இந்த சிஸ்டம் P1 V1 that is equal to nRT right அதே மாதிரி தான் P2 V2 that is equal to what nRT அதே மாதிரி தான் P3 V3 is equal to what nRT so right hand side என்னவா இருக்கு nRT remains constant so என்ன சொல்லலாம் P1 V1 is equal to what P2 V2 is equal to what P3 V3 so this is what is it thermal equilibrium சொல்லலாம் this is idea for thermally equilibrium yes or no getting my point so this is condition for thermal equilibrium P1 V1 is equal to P2 V2 clear so this is what is the process is that இது என்ன process because temperature is constant இருக்கிற process என்ன சொல்லலாம் isothermal process சொல்லலாம் so isothermal process so zeroth law of thermodynamics it is the idea explains of what isothermal process explain பண்ணும் isothermal process na temperature என்னவா இருக்கும் it is must be constant so P1 V1 is equal to what P2 V2 yes or no getting me point so very important thing you must know clearly yes or no இங்க புரிஞ்சுதா யாராவது புரியாம இருக்கா பசங்களா isothermal process temperature remains constant அப்படினா P க்கும் V க்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் P is inversely proportional to volume yes or no P is inversely proportional to volume so தனியா நாம டிஸ்கஷன் பண்ணலாம் what is the different types of process so இங்க ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்க what is the P1 and V1 is equal to P2 V2 clear so this is what is it என்ன process சொல்லலாம் isothermal process சொல்லலாம் இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் it is explains what is the zeroth law of thermodynamics yes or no getting me point எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா யாராவது புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க so I will explain one more time எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா clear everyone understood right clear டா பசங்களா clear யாராவது புரியாம இருக்கா so try to answer this comment பண்ணுங்க don't sit simplyயா இருக்காதீங்க ஆன்சர் பண்ணுங்க
Try to answer this one. புரிஞ்சுச்சு அப்படின்னா thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபைனலி ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 10 minutes break, then we'll discuss that. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன லா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போறோம். எஸ் ஆர் அகாடமி பாயிண்ட். வாட் இஸ் த லா we are going to discuss that? First law of thermodynamics. First law. ஓகேவா? 0th law பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லா நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா பிகாஸ் ஆல்வேஸ் we will use that. மெக்கானிக்ஸ்னாவே எனர்ஜி கன்சர்வா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட்? இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. எனர்ஜி கன்சர்வேஷன். First law of thermodynamics explains what is it? Energy conservation explain பண்ணும். Energy conservation very important thing. அப்பனா energy conservation என்ன பாருங்க, listen carefully. இப்போ நான் piston எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, I am taking the piston. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. சோ ஏற்கனவே நாம டிஸ்கஷன் பண்ணதா, இது என்னோட piston எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. இது என்னோட piston எடுத்துட்டேன். Now இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா listen carefully. இப்போ நான் இதுக்கு ஹீட் அப்ளை பண்றேன். Just I am applying the fire apply பண்றேன். இதுல என்னவா இருக்கும்? இட் இஸ் கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல கேஸ் மாலிகூல்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்? ஹீட் எனர்ஜி அப்ளை பண்றேன். ஐ அம் அப்ளைங் தி ஹீட் எனர்ஜி. எஸ் ஆர் நோ அகாடமி பாயிண்ட். ஐ அம் அப்ளைங் தி ஹீட் எனர்ஜி நான் அப்ளை பண்றேன். டெல்டா Q அப்ளை பண்றேன். என்ன ஆகும்? அந்த டெல்டா Q எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பாருங்க. நான் Q அப்ளை பண்றேன். the molecule absorb the energy. அப்படினா என்ன ஆகும்? internal energy of the particle increases. அப்படினா kinetic energy of the particle of that increase ஆகும். ஏனா அப்சார்ப் பண்ணிருக்கேன். என்னவா இருக்கும்? இந்த இது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஏனா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? போய் ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்? வால்யூம் கெட் இன்க்ரீசஸ். எஸ் ஆனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வால்யூம் கெட் இன்க்ரீசஸ். யார் கெட்டிங் மீ பாயிண்ட்? வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ். வால்யூம் இருக்குன்னா ஒர்க் டன் ஆன் த கேஸ் ஆர் ஒர்க் டன் பை த கேஸ். Yes, work done by the gas. அப்படின்னு என்ன சொல்லலாம்? delta W சொல்லலாம். So this is what is that first law of thermodynamics சொல்லலாம். Clear? First law of thermodynamics. Clear? So what is that first law of thermodynamics ங்கிறது என்ன சொல்லலாம்? நான் கொடுக்கிற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். So delta U ங்கிறது என்ன சொல்லலாம்? is a change in internal energy சொல்லலாம். change in internal energy. So delta Q ங்கிறது என்ன சொல்லலாம்? change of heat flow, change in heat. yes or no? delta W ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா work done. yes or no academy point? we know the positive work done, negative work done எல்லாமே நமக்கு தெரியும். so this must be know clearly. yes or no academy point? இப்போ cyclic process எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if it is take it is cyclic process. ஓகே, சைக்ளிக் ப்ராசஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா டெல்டா யூ என்னவா இருக்கும்? 0. சைக்ளிக் ப்ராசஸ்னா டெல்டா யூ ஈக்குவல் டு 0. நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? நான் கொடுக்குற ஹீட் ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், மேக்ஸிமம் ஒர்க் டன் எப்போ கன்வெர்ட் ஆகும்? இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ்ல மேக்ஸிமம் ஒர்க் டன் கன்வெர்ட் ஆயிருக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் நோபடிஸ் ஆர் ஆன்சரிங் தட். ஸோ ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா ஸோ ஐடியாவே கிளியரா புரியாம போயிடும். கிளியர்? ஸோ த இன்டர்னல் எனர்ஜி 0 இருக்கும்போது நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் என்ன ஆயிடும்? ஒர்க் டன்னா நடந்துடும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. கிளியரா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? ஸோ இது பேஸ் பண்ணி we will discuss the problem. இந்த செஷன்ல நாம will discuss the problem. ஸோ கிளியரா உங்களுக்கு எல்லாத்தையும் நாம டிஸ்கஷன் பண்ணலாம். See, next செஷன்ல நான் ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக் ப்ராப்ளம் முன்னாடி தயவு செய்து இந்த கிளியரா தெரிஞ்சுக்கங்க. so you will understand the problem clearly. yes or no academy point? any doubt? so this is what is that idea, you must know clearly. yes, Dharani is good. thank you Dharani. yes, everyone understood, right? clear? now இது என்ன சொல்லலாம்? first law of thermodynamics. now what we are going to discuss that final of this very important thing session என்ன பார்க்க போறோம் அப்படின்னா very very important time types of process நாம பார்க்க போறோம். types of process என்னென்ன process இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன process எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா பசங்களா. what are the different types of process சொல்லுங்க பார்க்கலாம். types of process என்னென்ன process இருக்கு? first one, if I take first one எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன process எல்லாம்? so it is a adiabatic isothermal. அதெல்லாம் okay. first we'll start isobaric process.
isobaric process. Next process is that isochoric process. Isochoric process. Next process, third process என்ன சொல்லலாம்? Adiabatic process. Adiabatic. இன்னொன்னு என்ன சொல்லலாம்? Fourth one, isothermal process. So இதுல 4 process தான் very important பார்க்க போறோம். Isobaric process, isochoric process, isobaric முடிஞ்சிருச்சு, adiabatic process, isothermal process. Yes sir? See here, இப்போ நான் எடுத்துட்டேன். What is the isothermal process? அதுக்கு முன்னாடி we'll take some break. Okay, so அதுக்கு முன்னாடி இத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஐடியாவோட பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? Isobaric processனா என்ன கான்ஸ்டன்ட்டா இருக்கும்? Can you tell me that what is isobaric processனா என்ன? Isobaric process. Can you tell me what is isobaric process? Isobaric processனா இங்க பாருங்க, இன்னும் கமெண்ட் பண்ணல. சரி, இன்னும் லைக் பண்ணலாம். இப்ப நான் தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்கடா பசங்களா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணிருங்க பசங்களா. சார் லைக்னு கேக்குறீங்க எதுக்கு சார்? இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸா அப்படின்னா நதிங் யூஸ். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறதுக்காக தான் லைக் கேட்கிற பசங்களா. ஓகே, ஸோ இதுல இருந்து பெருசா நம்ம கோட்டை கட்டி அப்படி இல்லை. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஓகே, இப்போ ப்ராசஸ்னா எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். அப்படின்னா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும்? ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், ஐசோபாரிக் ப்ராசஸ். Isochoric processனா வால்யூம் என்னவா இருக்கும்? It is a constant. Volume is constant. Isochoric process. Then adiabatic process அப்படின்னா Q remains constant. இல்லையா? There is no change of heat. Then isothermal process அப்படின்னா temperature remains constant. இங்க பாருங்க, இது எல்லாமே thermodynamic state variable. இந்த state variable ஒன்ன கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது types of process மாறும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக், அடியபெட்டிக், ஐசோதர்மல் சொல்லும்போது ஸோ என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ், வாட் இஸ் ஒர்க் டன் இன் ஐசோபாரிக் ப்ராசஸ், வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி, வாட் இஸ் ஹீட் அப்சார்ப்ஸ், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். அதில் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். எஸ் தாரணி, சூப்பர். ஓகேவா? ஸோ டேக் பிரேக். ஓகே, ஸோ ஃபைன். வாட் இஸ் த டைம் இஸ் தட்? 8:11. ஸோ 8:11 டைம். ஸோ நீங்கள் எதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா 8:25க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 8:20 not 8:25க்கு present ஆயிரும். Okay, so it's a break. Okay, so 8:25க்கு present ஆயிருதுங்க பசங்களா. Okay, இத பத்தி நாம கிளியரா டிஸ்கஷன் பண்ண போறோம். So don't miss this one. இதுல இருந்தா நமக்கு क्वेश्चन வர போகுது பசங்களா. இதுல இருந்தா கன்ஃபார்மா நீட் 2026க்கு क्वेश्चन வர போகுது இந்த processல. So இத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம I'm going to go with the depth of the process. I'm going to explain that. Okay, so take a break, we'll discuss that.
Hello பசங்களா, I came finally. Okay. Okay, so நாம என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா, what is the types of process நாம டிஸ்கஷன் பண்ணலாம். ஹலோ பசங்களா, இருக்கீங்களா பசங்களா? எஸ். ஓகே, லிசன், ஒன் திங் இஸ் தட் ஐ ஹாவ் டு டெல் யூ த திங். என்ன அப்படின்னா, லிசன், நாம எல்லா ஸ்டூடெண்ட் ஆனோம், ஈவன் நானே ஆனாலும் ஒரு விஷயத்த நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் மை லேசினஸ் இன்னைக்கு முடிக்கலாம், நாளைக்கு முடிக்கலாம் அப்படின்னு அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் நாம திங்க் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஒருவேளை அந்த டைம்ல நம்ம முடிக்க முடியல அப்படின்னா அது நமக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு, அது ஹியூஜ் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம லைஃப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சிருப்போம், ஐயோ நம்ம அதை பண்ணியிருக்கலாமோ, ஐயோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணியிருக்கலாமோ, ஐயோ 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிருப்போம். எல்லாமே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இது மட்டும்தான். ஒரு வேலையை ப்ராப்பராக முடிக்கிறதே இல்லை அந்த டைமுக்குள்ள. சரி, அதே மாதிரி தான் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 90 days தான் இருக்குது பசங்களா. அந்த 90 days இருக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்க, ஐடென்டிஃபை பண்ணிக்க, இன்னும் 90 days தான் இருக்குது. என்னோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதணும், நல்லா படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். பயாலஜியை பேஜ் டு இல்லை எண்டு அட்டை டு அட்டை அப்படிங்கிறது என்னோட சின்ன வயசில் என்னோட ஹெச்எம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம தரவாக படிக்கணும் இல்லையா? அப்படி படிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். ரிவிஷன் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் இன்னொரு 90 நாள் இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் அப்போ படிச்சுக்கலாம், இப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சிலபஸை கவர் பண்ணாமல் போய் டெஸ்ட் எழுதும் போது நாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அந்த டைமில் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அச்சச்சோ இந்த கான்செப்ட் படிச்சிருக்கலாமோ, அச்சச்சோ ஈவன் டெஸ்ட் எழுதும் போதும், எக்ஸாம் எழுதும் போது, ஐயோ இந்த ஃபார்முலா மறந்துருச்சு, ஐயோ இந்த ஒரு நாள் இருந்தது தான் நம்ம படிச்சிருக்கலாமே, ஒரு நாள் இருந்ததா இந்த கான்செப்ட் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க பசங்களா. ஸோ டைம் இருக்கும் போதே எல்லாத்தையும் படிக்க பாருங்க. ஒர்க்கை ப்ராப்பராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கெடியூல், ஒவ்வொரு ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை படிக்க பாருங்க. ஏன்னா டேஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா டேஸ் 1க்கு இல்லாத போது நீங்கள் ஒரி பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகேவே, ஸோ நமக்கு 90 days இருக்குது. ஸோ நியர்லி 90 days ப்ராப்பராக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இருந்து நீங்கள் படித்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பசங்களா. ஸோ தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் அண்ட் படிக்க பாருங்கள். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க, சார் இது படிச்சிருக்கலாமா அதை படிச்சிருக்கலாமான்னு மட்டும். ஓகேவா? இது என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லணும் பசங்களா. ஸோ நமக்கு டைம் இருக்கும்போது எல்லாத்தையும் படிக்க பாருங்க. ஓகே, டைம் இல்லாத போது நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? ஸோ நவ் வில் கம் பேக் டு தட் கான்செப்ட். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியபெட்டிக், ஐசோதர்மல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசோபாரிக் என்னன்னு பார்க்க போகிறோம். ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் இல்லை ஐசோகோரிக் பார்த்துடலாம், தென் அது ஈஸி, தென் வில் டிஸ்கஸ் தட் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகேவா? வாட் யூ மீன் தட் ஐசோகோரிக் ப்ராசஸ்? ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன? ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வால்யூம் என்னவா இருக்கும், இட் இஸ் அ கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். கிளியரா? ஸோ வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும்? வாட் இஸ் அ ஒர்க் டன்? பிகம் ஜீரோவா இருக்கும். பிகாஸ் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோ. ஸோ இதனால டெல்டா வி ஜீரோவா இருக்கும். அதனால தான் ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். எஸ் ஆரோ? இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? இங்க பாருங்க, வால்யூம் கான்ஸ்டன்டா எடுக்கிற போது நான் கொடுக்குற ஹீட் டெல்டா கியூ என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? எல்லாமே internal எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். internal energy, it converted into internal எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். எஸ் ஆனோ? the internal எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். internal எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நான் கொடுக்குற ஹீட் internal எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். so this is what is that isobaric process நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். in isobaric process, isocoric process work done becomes zero, volume is constant. so internal energy என்னவா மாறி இருக்கும்? சரி, work done என்னவா, work done, கொடுக்குற ஹீட் எல்லாமே இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். எஸ் ஆர் ஆர்கனிமி பாயிண்ட். ஸோ இன்டர்னல் எனர்ஜி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இப்போ கியூ இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்குவேன். கியூ இன்க்ரீஸ் பண்றேன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? இல்லை இன்க்ரீசஸ். கிளியரா?
இப்போ Q டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டர்னல் டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டர்னல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஹீட் அப்சர்வ் பண்ண அப்படின்னா டெல்டா யூங்கிறது என்னவா இருக்கும், இட் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். டெல்டா இந்த கேஸ்ல டெல்டா யூங்கிறது என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ நான் எடுக்கிறேன் வாட் இஸ் வேல்யூஸ் த செகண்ட் பாயிண்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே பாருங்க நான் கொடுக்குற ஹீட் இப்போ ஐ டேக் த ரேஷியோ டெல்டா கியூ பை டெல்டா யூ என்னவா இருக்கும், திஸ் மஸ்ட் பி 1. எஸ் ஆனோ? எந்த ப்ராசஸ்ல? ஐசோகோரிக் ப்ராசஸ்ல. நான் கொடுக்குற ஹீட்டு ஸோ இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். அப்படின்னா நான் கொடுக்குற ஹீட் எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி ரேஷியோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா பர்சன்ட் 100% என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், நான் கொடுக்குற ஹீட் இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் we are going to calculate that. இதில் என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா கிராஃப் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஐசோகோரிக் ப்ராசஸோடது. எஸ்ஆர் அகாடமிக் பாயிண்ட். ஸோ இப்போ நான் ஐசோகோரிக் ப்ராசஸ் நான் எடுத்துட்டேன். லிசன், இது என்ன எடுத்துட்டேன், இது வால்யூம், இது என்ன எடுத்துட்டேன், ப்ரெஷர் எடுத்துட்டேன். வால்யூம் ப்ரெஷர் எடுத்துட்டேன். வால்யூம் என்னவா இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ வால்யூம் என்னவா இருக்கும், இட் இஸ் லைக் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ் ஆனோ? ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வால்யூம் என்னவா இருக்கும், இட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். எஸ் ஆனோ? ஸோ நமக்கு நேச்சர் எந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும், இட்ஸ் லைக் ஐசோகோரிக் ப்ராசஸ். கிளியரா? வால்யூம் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஈவன் நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஈவன் இஃப் ஐ டேக் ஈவன் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் நாம என்ன சொல்லலாம், ஐசோகோரிக் ப்ராசஸ். இது ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பதிலாக இங்கே என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் நான் எடுக்க போறேன். ஸோ ஐம் கோயிங் டு டேக் இட் இஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இங்கே பாருங்க, இதில் நான் என்ன எடுத்துட்டேன், டெம்பரேச்சர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன நேச்சரில் கிடைக்கும், திஸ் இஸ் வாட் இஸ் அ வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கிளியர்? ஸோ V is equal to constant. கிளியரா? ஸோ V is equal to remains constant. ஸோ இதுவும் ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ் தான். இதுவும் என்னது, we can say it is ஐசோகோரிக் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இதுல வால்யூம் என்னவா இருக்குங்க பாருங்க, வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இது என்ன சொல்லலாம், சார்ஸ் லா. இதுவும் வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் என்ன சொல்லலாம், ஐசோகோரிக் ப்ராசஸ் சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ பாசிட்டிவ் இன்டர்னல் எனர்ஜி, நெகட்டிவ் இன்டர்னல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக் ஹீட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ டேக் இட் ஸ்பெசிஃபிக் ஹீட், வாட் யூ மீன் தி ஸ்பெசிஃபிக் ஹீட்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்ங்கிறது எப்படி சொல்லலாம், அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to increase this degree of temperature 1 degree Celsius increase ஆகிற amount of work done தான் என்ன சொல்லலாம், amount of heat தான் என்ன சொல்லலாம், we can say it is a specific heat ன்னு சொல்லலாம். அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணுமோ அதுதான் என்ன சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் ஹீட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா Q is equal to at constant volumeல ஸ்பெசிஃபிக் ஹீட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், NCV delta T ன்னு சொல்லலாம். எஸ் ஆர் getting me point? The specific heat எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஸோ NCV delta T ன்னு சொல்லலாம். இப்போ அங்க பாருங்க நான் எடுத்துட்டேன் டெல்டா Q டிவைடட் டெல்டா Q is equal to NCV ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், R divided by gamma minus 1 into what is a delta T. இதுதான் என்ன சொல்லலாம், specific heat at constant volume. ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட்டை நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ NCV delta Q is equal to NCV delta T ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் ஹீட். கிளியர்? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, இந்த ரிலேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் ஆர் நோ? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கிளியரா? ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட், சரி, ஹீட் இஸ் கன்வெர்டட் டு இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். கிளியர்? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் NR divided by gamma minus 1. So it is delta T. Gamma-ங்கிறது என்ன சொல்லலாம், it is a specific heat ratio. Specific heat ratio. Heat என்ன சொல்லலாம், heat ratio ன்னு சொல்லலாம். It is a ratio. Clear? Specific heat ratio ன்னு சொல்லலாம். இதுவே next process என்ன போக போறோம் அப்படின்னா next process is that isobaric process. Isobaric process. Very very important process பசங்களா, isobaric process. ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எப்பவுமே இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நிறைய டைம்ல இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ் தான் நிறைய 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 கேட்பாங்க பசங்களா. ஸோ கிளியரா தெரிஞ்சுக்கங்க வாட் இஸ் த ப்ராசஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் நாம பார்க்க போறோம். ஓகே, isobaric process I am discussing that. Listen carefully. What is isobaric process? Anybody tell me what is isobaric process na? Isobaric process na யாராவது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். ஸோ இன்னும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் while starting the problem. ஓகே, ஐசோபாரிக் ப்ராசஸ்னா என்னவா இருக்கும் அப்படின்னா P remains constant. ப்ரெஷர் என்னவா இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ப்ரெஷர் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்.
Yes or no? அப்படின்னா இந்த if I apply that first law of thermodynamics எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? The internal energy plus what is that? Work done கன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதை பற்றி நாம டிஸ்கஷன் பண்ண போகிறோம், கிளியராக தெரிஞ்சுக்க. pressure is equal to constant எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. pressure is constant. ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, first law of thermodynamics எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. delta Q is equal to delta U plus what is it? delta W ன்னு எடுத்துக்கலாம். clear? delta W. எஸ் ஆர் getting me point? Very important things you must know clearly. இதோட பார்த்துங்க பசங்களா, delta W சொல்லலாம். இப்போ an isobaric process எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. if I take it as isobaric process, clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. isobaric process எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. delta Wங்கிறது என்ன சொல்லலாம்? PdV. clear-ஆ? this is what is a PdV ன்னு சொல்லலாம். clear? so this is what is a PdV ன்னு சொல்லலாம். understand this one? இப்போ நான் கொடுக்குற ஹீட் என்னவா இருக்கும்? it is a constant volumeல நான் கொடுக்குற ஹீட் எது 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் கொடுக்குற ஹீட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, amount of heat is given. amount of heat is given to what is adiabatic isobaric process என்ன சொல்லலாம்? NCP delta T ன்னு சொல்லலாம். very important thing is that NCP delta T ன்னு சொல்லலாம். yes or no? the internal energy எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, internal energy is equal to நாம பார்த்தோம் because it is ideal gas NCV delta T. இப்பதான் நாம பார்த்தோம் NCV delta T. ஓகேவா? so இது என்னது? PdV. it is a work done in an adiabatic process. understand? Adiabatic இல்ல, isobaric process. the amount of heat is given NCP delta T and internal energy என்ன சொல்லலாம்? NCV delta T ன்னு சொல்லலாம். yes or no? so NCP delta T, NCV delta T ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, N R divided by gamma minus 1 into what is delta T. clear? NCP delta T ங்கிறது N gamma R divided by what? Gamma minus 1 into delta T. clear? so எனக்கு work done வேணும் அப்படின்னா we can calculate the work done. எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. so if I substitute this work done in இந்த ப்ராசஸ்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி calculate பண்ணலாம்? work done இப்பதான் நாம பார்த்தோம். so we can calculate PdV ன்னு சொல்லலாமா? PdV. this is what is the work done. so pressure constant-ஆ இருந்துச்சு அப்படின்னா, pressure constant-ஆ இருந்தா you can calculate the value of this. is it clear? or else இந்த ரிலேஷன்ல இருந்து நாம என்ன calculate பண்ணலாம்? work done நாம calculate பண்ணிடலாம். clear? இதுதான் என்ன சொல்லலாம்? adiabatic isobaric process சொல்லலாம். isobaric process-ஆ இருக்கும்போது pressure என்னவா இருக்கும்? constant-ஆ இருக்கும். listen. so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க நான் எடுத்துருக்கேன், listen carefully. இது pressure, இது volume எடுத்துட்டேன், இது என்னது? pressure எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. so என்னவா இருக்கும்? it is like a what is the process is that? isobaric process சொல்லலாம். volume is equal to constant. clear? so very important idea you must know clearly. volume is remains constant. clear? இப்போ work doneங்கிறதுங்க பாருங்க, நான் கொடுக்குற ஹீட் internal energy and also what? work done கன்வெர்ட் ஆயிருக்கும். see here in a isobaric process சொல்லும்போது இங்க பாருங்க, நான் கொடுக்குற ஹீட் ஈஸியா என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? internal energy கன்வெர்ட் ஆயிரும். அப்படின்னா 1 டிகிரி கொடுத்தாலே internal energy கன்வெர்ட் ஆயிரும். பட் isobaric processல நான் 1 டிகிரி கொடுத்துட்டேன், 1 ஜூல் கொடுத்தேன் அப்படின்னா internal energy மட்டும் கன்வெர்ட் ஆகுது, work done நாவும் கன்வெர்ட் ஆகும். அப்படின்னா என்னது? இது 1/2 ஜூலா இருக்கும், இது 1/2 ஜூலா இருக்கும். எஸ் ஆனோ? அப்படின்னா இதை நான் 1 டிகிரி டெம்பரேச்சரை 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல we have to apply more energy அப்ளை பண்ணாதான் அதிகமா இருக்கும். எஸ் ஆனோ? ஸோ அப்படின்னா the specific heat is greater than what is it? constant pressure which is greater than what is specific heat at constant volume. ஏன்னா இதை நாங்க பாருங்க, நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். பட் இங்க நான் கொடுக்குற ஹீட் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிருக்கனால நான் இங்க 1 ஜூல் கொடுத்தாலே 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் நீங்க நான் 1 ஜூல் கொடுத்துட்டேன்னா இதுல பாதி எனர்ஜி போகும், இதுல பாதி எனர்ஜி போகும். அப்படின்னா 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகாது. So I have to give more amount of energy in the specific heat at constant volume. So இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. So Cp is greater than what is the Cv ன்னு சொல்லலாம். Cp is greater than Cv. Cp is greater than what is it? Cv ன்னு சொல்லலாம். So இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க while solving the problem. Yes or no? everyday point. Cp is greater than Cv. எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? புரியலன்னா ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். So I will explain one more time also. So definitely useful-ஆ இருக்கும். Okay? Clear-ஆ பசங்களா? Any doubt? Clear? Any doubt பசங்களா? Clear. So this is what is the isobaric process. Next one எடுத்துட்டேன். Isothermal process.
ஆல்ரெடி நாம டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ஐசோதர்மல் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐசோதர்மல். ஸோ ஐசோதர்மல்ல டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? the temperature remains constant இல்லையா? ஐசோதர்மல் எடுத்துட்டேன் அப்படின்னா டெம்பரேச்சர் what is it remains constant. ஐசோதர்மல் ப்ராசஸ் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? remains constant. ஐசோதர்மல்னா டெம்பரேச்சர் remains constant இருக்கும். the internal energy என்னவா இருக்கும்? internal energy remains constant. change in internal energy என்னவா இருக்கும்? delta U becomes 0 வா இருக்கும். delta U becomes 0. ஓகேவா? அப்படின்னா நான் கொடுக்குற ஹீட்டு சரி நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? பிகாஸ் நான் இப்போ யூஸ் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதுவா டெல்டா யூ பிகம் 0. நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிருக்கும். நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. அப்படின்னா 100% ஆஃப் ஒர்க் இங்கே நடந்திருக்கும். நான் கொடுக்குற ஹீட் ஐசோதர்மல் ப்ராசஸ் நான் கொடுக்குற ஹீட் 100% ஆஃப் ஒர்க் நடந்திருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் ஒர்க் டன். ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஒர்க் டன் work done in isothermal process எப்படி கால்குலேட் பண்ணலாம்? see here integral over p dv ன்னு சொல்லலாமா? this is what is that work done சொல்லலாமா? this is what work done. p dv is what is that work done நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். clear? so இப்போ நான் எடுத்துட்டேன் work doneங்கிறதுக்கு பதிலா so pressure is what is it நான் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if I take it as a pressure is constant வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் இல்லையா? so இதுக்கு நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா now I am going to use that. so because வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? நான் ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணா PV is equal to என்ன சொல்லலாம்? NR delta T ன்னு சொல்லலாமா? NRT ன்னு சொல்லலாமா? NRT. so இப்போ P க்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பிரஷருக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். NRT divided by V ன்னு சொல்லலாமா? this is what is the change in volume. so this is what is the work done in a isothermal process. clear ah? work done in a isothermal process. so இப்போ நாம எப்படி அப்ளை பண்றேன் அப்படினா now I am applying that. so the work done is equal to I am applying that. இந்த வேல்யூ மேலே கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்குவேன் the volume. ஸோ மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா NRT. ஓகே NRT. ஸோ இது என்ன சொல்லலாம்? 1/V dVன்னு சொல்லலாமா? 1/V dV என்ன சொல்லலாம்? log Vன்னு சொல்லலாம். ஸோ we can say this is what is the initial volume. இது என்ன சொல்லலாம்? final volume. அப்போ என்ன சொல்லலாம்? NRT. ஸோ என்ன சொல்லலாம்? நேஷனல் லாகில் ரெப்ரசென்ட் பண்ணலாமா? ln V final minus what? ln V initial சொல்லலாம். Yes or no? Getting me point? So this is what is the work done in what is the process is that? It's a isothermal process. yes or no? Getting me point? இப்போ இதுவும் எடுத்துக்கலாம் because it is temperature constant. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனா என்ன சொல்லலாம்? so this is equation P1 V1 is equal to what? P2 V2 னு சொல்லலாம். அப்ப நான் V1 by V2 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? V1 by V2 P2 by P1 சொல்லலாமா? this must be know clearly. yes or no? everyone understood, right? so very important idea you must know clearly, right? இதுவே நான் என்ன சொல்லலாம் அப்படினா so this equation என்ன சொல்லலாம் அப்படினா I am writing that here. so இதே equation NRT log V1 divided by V2 divided by V1 சொல்லலாம் இல்லையா? or else இந்த equation NRT log V2 divided by V1 என்ன சொல்லலாம்? P1 divided by P2 சொல்லலாமா? P1 divided by P2 னு சொல்லலாம். so this must be know clearly. the pressureக்கும் வால்யூம்கான ரிலேஷன். so இது வால்யூம் ரிலேஷன், இது என்ன சொல்லலாம்? pressure relation. நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் problem based on this idea. yes or no? Getting me point? this is what is that isothermal process சொல்லலாம். ஓகேவா? so isothermal process சொல்லும்போது the P is inversely proportional to என்ன சொல்லலாம்? V னு சொல்லலாமா? what is the nature of the graph? நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க nature of the graph. nature of the graph is like this. so இது என்ன எடுத்துட்டா இது வால்யூம், இது பிரஷர் எடுத்துட்டேன் அப்படினா என்னவா இருக்கும்? இட்ஸ் லைக் nature of the graph இந்த மாதிரி இருக்கும். yes or no? so this is what is an idea you must know clearly. இப்போ क्वेश्चन கேக்குறாங்க understand this one. work done எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படினா இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். listen carefully. இது ஒரு ப்ராசஸ் இப்படி இருக்கு, இங்க ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வெச்சுக்குவேன். work done எதுக்கு அதிகமா இருக்கும்? because இதோட work done தான் அதிகமா இருக்கும் இல்லையா? பாருங்க இந்த ப்ராசஸோட work done தான் அதிகமா இருக்கும். இந்த ஐசோதர்மலோட work done என்னவா இருக்கும் அப்படினா எது? இங்க பாருங்க இதோட கிராஃபோடது இங்க பாருங்க. சோ இதுதான் எதோட work done? இந்த செகண்ட் கிராஃபோட work done. சோ இந்த கிராஃபோட work done. இதோட work done எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது எக்ஸ்ட்ராவா இது இருக்கும். இதோடது இதோட. yes or no? Getting me point? this must be know clearly. work done எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் பசங்களா. ப்ராப்ளமை கிளியரா புரிஞ்சுக்க. this is what is a work done in what is that isothermal process. clear? so this is idea for isothermal process எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். now I'll discuss that what is the adiabatic process. final process நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். என்ன ப்ராசஸ்னா adiabatic process. adiabatic. final process is what is that adiabatic process நாம டிஸ்கஷன் பண்ண போறோம்.
அடியபெட்டிக் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அடியபெட்டிக் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடியபெட்டிக் ப்ராசஸ்னா நான் கொடுக்கிற ஹீட் என்னவா இருக்கும்? there is no change of heat இல்லையா? q remains constant. அடியபெட்டிக் ப்ராசஸ்னா q remains constant. டெல்டா q என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ரைட்? அடியபெட்டிக் ப்ராசஸ்ல நான் கொடுக்கிற ஹீட் என்னவா இருக்கும்? so there is no exchange of heat. அடியபெட்டிக் ப்ராசஸ்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஆல்வேஸ் இட் இஸ் a quick process. குயிக்கா நடக்கிற ஒரு ப்ராசஸ். குயிக் ப்ராசஸ். see ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன சொல்லலாம்? இட் இஸ் a quasi static process. ஏன்னா ஸ்லோவா நடக்கிற ப்ராசஸ். ஐசோதெர்மல்ங்கிறது ஸ்லோவா நடக்கிற ஒரு ப்ராசஸ். பட் அடியபெட்டிக்ங்கிறது இட் இஸ் நாட் a slow process, இஸ் குயிக் ப்ராசஸ். அப்படின்னா இதை நான் ஸ்லோ ப்ராசஸ் சொல்லும்போது இது ஸ்லோ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் a reversible process கூட சொல்லலாம். reversible process. reversible process. எஸ் ஆர் நோ? இது குயிக் ப்ராசஸா இருக்கும்போது என்ன சொல்லலாம்? irreversible process. irreversible process சொல்லலாம். it is a quick process, irreversible process சொல்லலாம். so isothermal process is a slow process and also அது என்ன சொல்லலாம்? we can say quasi static process சொல்லலாம். it is understand this one is a reversible quasi static process. quasi static அப்படினா it is a slow-வா நடக்கிற ஒரு process. ஓகேவா? so pressure volume change ஆகும்போது temperature slow-வா என்னவா இருக்கும்? அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது slow-வா pressure and volume change ஆகும். but இது quick process-ஆ இருக்கனால irreversible and also what? it is not a quasi static process. isothermal process are quasi static process. adiabatic process are not a quasi static process. இத மைண்ட்ல வெச்சுக்கங்க. எஸ் ஆனோ? அப்பனா டெல்டா Q becomes 0. இங்க நான் அப்ளை பண்ணா இப்பனா நான் கொடுக்கிற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? work done plus what is a delta W delta U வா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்பனா இது become 0 அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படினா இது 0 எடுத்துட்டேன் அப்படினா நான் கொடுக்கிற work done heat என்ன இருக்கும்? work done is equal to minus of internal energy சொல்லலாம். so minus of internal energy work done. இங்க பாருங்க work done is equal to minus of internal energy. இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. work done on the gas இல்லையா? இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த ரிலேஷன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுனா work done என்னவா இருக்கும்? it is a positive. அப்படினா work done on by the gas சொல்லலாமா? work done by the gas ன்னு சொல்லலாமா? அப்படினா work done by the gas அப்படினா work done is by the gas is positive. in adiabatic process work done by the gas இது பாசிட்டிவ்னா internal energy ன்னு இருக்கு. இங்க நெகட்டிவா இருக்கு இல்லையா? this is what is a negative. very very important. clear? இது நெகட்டிவா இருக்கும் இல்லையா? இது நெகட்டிவ். so இது நெகட்டிவா இருந்துச்சு அப்படினா work done is positive, internal energy is negative. அப்படினா work done positive, internal work done by the gas அப்படினா or else the gas is expand adiabatically. ஏனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? so இத நான் என்ன சொல்லலாம்? expand சொல்லலாமா? ஏனா வால்யூம் இன்க்ரீசஸ். expand adiabatically. gas expand adiabatically. very very important. gas expand adiabatically. வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். work done என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். the internal energy என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க நெகட்டிவ் அப்படினா decreases. ஏனா work done is positive but internal energy is negative. work done என்ன positive, internal energy negative சொல்லும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும்? fall ஆகும். கிளியரா? அப்படினா இந்த அடியபெட்டிக் ப்ராசஸ்ல நான் டெம்பரேச்சர் ஃபால் ஆகணும் அப்படினா கேஸ் என்ன ஆகணும்? எக்ஸ்பேண்ட் ஆகணும். கேஸ் எக்ஸ்பேண்ட் அடியபெட்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படினா the internal energy என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? so this is very important idea, you must know clearly. yes or no academy point? this is idea you have to know. இதுவே expand compress. இங்க expand adiabatically. இது compressed adiabatic compression. can we take it as adiabatic compression? adiabatic compression சொல்லும்போது adiabatic compressionனா வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். work done என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். so இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் கேன்சல் ஆச்சு அப்படினா internal energy become positive இல்லையா? change in internal energy become positive. so u என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். then temperature is also increases. yes or no academy point? adiabatic expansion adiabatic compression நமக்கு தெரியணும். at adiabatic compression internal energy என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். temperature increase ஆகும். adiabatic expansion internal energy என்ன ஆகும்? decrease ஆகும். temperature will fall down. yes or no academy point? this is must be know clearly. எல்லாரும் புரிஞ்சுதா? clear? யாராவது புரியாம இருந்துச்சு அப்படினா just சொல்லுங்க பசங்களா. so I will explain one more time also.
Everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Clear everyone? Hi Sujit, hi Sujit. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கமெண்ட். Hi Sujit, how are you Sujit? Clear-ஆ? நான் பேசுறது clear-ஆ இருக்கா? So புரிஞ்சுதுங்களா? So adiabatic process-னா என்ன? Isothermal, adiabatic, isothermal. Now we are discussing adiabatic தான் நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். Clear? Any doubt? So இப்போ நான் எடுத்துட்டேன் என்ன பார்க்க போறோம் அப்படினா just we are going to discuss that. In adiabatic process-ல very important 3 equation பார்க்க போறோம். Very important 3 equations we are going to discuss now. 3 equation நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். So என்ன அப்படினா first relation என்ன அப்படினா PV power gamma is equal to constant. So because it is a adiabatic process நாலும் சரி, இங்க பாருங்க adiabatic process ஆனாலும் சரி, thermally isolated நாலும் சரி, thermally isolated. The system is thermally isolated. Isolated அப்படினாவே என்னது? என்ன process is that? System is thermally isolated நாவே என்ன process is that? Adiabatic process தான். அத மைண்ட்ல வெச்சுக்கங்க. பசங்களா? So you have to mind it. So next one is that PV க்கு ஆன ரிலேஷன் எடுத்துறோம். PV power gamma is equal to constant. Yes or no? Next one is that T V gamma minus 1 ங்கிறது என்னவா இருக்கும்? Constant ஆ இருக்கும். Yes or no? These 3 equations are very important. அப்புறம் P gamma minus 1 T gamma that must be what is a constant. So இத மைண்ட்ல வெச்சுக்கங்க. So 3 equation. So TV power gamma T gamma. So the 1 minus gamma, it's not a gamma minus 1, 1 minus gamma. So P 1 minus gamma T gamma that must be what? Constant. So in the relation definite question கேட்பாங்க, you must know clearly. Yes or no? இப்போ நம்ம work done எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Work done in this process. So இங்க பாருங்க work doneங்கிறது என்ன சொல்லலாம்? Delta W is equal to minus of delta U இல்லையா? So minus என்ன சொல்லலாம்? N CV delta T சொல்லலாமா? N CV delta T இதுதான் internal energy. அப்ப நான் எடுத்துட்டேன். அப்ப நான் CV ஓட வேல்யூ N R divided by gamma minus 1 minus இல்லையா? இது என்ன சொல்லலாம்? T2 minus what is the T1. So இப்ப ஃபைனல் நான் சொல்லும்போது என்ன சொல்லலாம்? This is what is the NR gamma minus 1 T1 minus what is the T2. So delta U. Is it clear? So this is very important thing. NR gamma minus 1 T1 minus T2. So this is what is that idea internal energy of the system. Clear-ஆ தெரிஞ்சதா? So very important பசங்களா, you must know clearly. Yes or no? Any doubt up to here? யாராவது டவுட் இருக்குங்களா? Is it clear பசங்களா? So what is the relation? PV ஆன relation. This is very important session. You have to know clearly. இப்போ நான் இதுக்கு work done வரைஞ்சேன் அப்படின்னா graph வரைஞ்சேன் அப்படின்னா வெச்சுக்கோங்க. Adiabatic process நான் வரையறேன் graph. இந்த வரைய எப்படி வரையலாம் அப்படின்னா just we can go with this idea. நான் எடுத்துட்டேன். So this is what is the idea. This is what is a V. இது என்ன சொல்லலாம்? P. Clear? So இது என்ன சொல்லலாம் அப்படின்னா it's like this. இதுவும் என்னவா வரும்? Adiabatic மாதிரி தான் வரும். So this must be know clearly. Yes or no? But adiabatic ஓட நேச்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா so this is what is a isothermal மாதிரி தான் இது வரும். This is what is the nature is that adiabatic nature. Adiabatic. ஓகேவா? இதுவே isothermal சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃபரண்ட் கிராஃப் நீங்க தெரிஞ்சுக்கணும். This is what is a isothermal. Isobaric எப்படி இருக்கும்? Isobaric சொல்லும்போது என்னவா இருக்கும்? Isobaricனா இதுதான் isobaric. Pressure is constant. இல்லையா? Isobaricனா pressure is constant. Isochoric. So இது என்ன சொல்லலாம்? Isobaric. Pressure is constant. இதே isothermal adiabatic சரி isochoric சொல்லும்போது இது என்ன சொல்லலாம்? Isochoric. புரிஞ்சுதா? இப்ப பாருங்க எதுல work done அதிகமா இருக்கும்? Which one having more work done? இங்க பாருங்க எதோட work done என்ன இருக்கும்? பாருங்க understand this one. எதோட work done தான் கால்குலேட் பண்ண போறோம். So இதோட work done என்னவா இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். So ஆர்டர் எழுதிட்டேன் அப்படின்னா so this is one process, second process, third process, இது fourth processன்னு வெச்சுக்கறேன். ஏரியா எதுக்கு அதிகமா இருக்கும்? இங்க பாருங்க இந்த isobaric process full ஏரியா நான் எடுக்கணும். இது ஃபுல்லாவே isobaric process. அப்படினா work done in isobaric process fourth one higher value ஆ இருக்கும். Next என்னவா இருக்கும்? Isothermal ஓட work done. ஓகேவா? Isothermal third one. Next எதோட work done இருக்கும்? So adiabatic ஓட work done. Next என்னவா இருக்கும் அப்படினா this is what is the work done is for one. ஓகேவா? So this is what is the important nature of this. ஏனா ஏரியா under the curve தான் work done.
எதுக்கு ஏரியான்றது கர்வ் அதிகமா இருக்கும் இங்க பாருங்க ஐசோபாரிக் ப்ராசஸ் ஃபுல்லாவே இருக்கும் ஐசோபாரிக் ப்ராசஸ் இதுவே இன்டர்னல் எனர்ஜி நாம கேக்குறேன்னு வெச்சுப்பேன் இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும் which one having more internal energy क्वेश्चन கேக்குறாங்க இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும் சோ இது क्वेश्चनா கேட்கலாம் பசங்களா சோ இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் எஸ் ஆர் நோ சோ இன்டர்னல் எனர்ஜி at constant volume எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா listen carefully இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லும்போது நான் கொடுக்கிற ஹீட் எல்லாமே எதுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கணும் இங்க பாருங்க adiabatic isobaric எடுத்துட்டேன் ஐசோகோரிக் எடுத்துட்டேன் நான் கொடுக்கிற ஹீட் எல்லாமே என்ன கன்வெர்ட் ஆயிரும் so it is converted into எதுக்கு கன்வெர்ட் ஆயிரும் so u ஆ கன்வெர்ட் ஆயிருக்கும் என்ன சொல்லும்போது b is equal to constant நான் கொடுக்கிற மேக்ஸிமம் ஹீட் எதுவா கன்வெர்ட் ஆயிரும் இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும் எதுக்கு அப்படினா ஐசோகோரிக் ப்ராசஸ்ல அப்படினா இன்டர்னல் எனர்ஜி ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ் என்னது அதிகமா இருக்கும் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ் அதிகமா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இதுவே இன்டர்னல் எனர்ஜி நான் எடுக்கிறேன் எதோட ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க ஐசோபாரிக் ஆர் எல்ஸ் we can say இப்போ நான் நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க நான் கொடுக்குற ஹீட் என்னவா கன்வெர்ட் ஆயிரும் ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆயிரும் அப்ப நான் சேஞ்ச் இன் ஹீட்ங்கிறது என்னவா இருக்கும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ங்கிறது என்ன ஜீரோவா இருக்கும் இது என்ன சொல்லலாம் ஐசோதெர்மல் சொல்லலாம் இல்லையா ஐசோதெர்மல் சொல்லலாம் கிளியரா ஐசோதெர்மல் சொல்லலாம் கிளியர் அப்படினா ஐசோதெர்மலோட இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும் ஐசோதெர்மலோட இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும் டெல்டா U is equal to 0 வா இருக்கும் இல்லையா ஐசோதெர்மலோட இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U is equal to 0 ரைட் so this must be known clearly இதுவே நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க அடியபெட்டிக் process எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க அடியபெட்டிக் process நான் எடுத்துட்டேன் அப்படினா டெல்டா Uங்கிறது என்னவா இருக்கும் மைனஸ் ஆஃப் டெல்டா W இங்க பாருங்க இது என்னது எக்ஸ்பான்ஷன் இங்க பாருங்க ஏனா எக்ஸ்பான்ஷன்னா வால்யூம் என்ன இருக்கு பாருங்க எல்லா கேஸ்லயும் வால்யூம் இத தவிர எல்லாத்துலயும் வால்யூம் என்ன ஆயிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பாருங்க வால்யூம் என்ன இருக்கு இங்க இருந்து இப்படி மூவ் ஆயிருக்கு இல்லையா வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ் இத நான் என்ன எடுத்துட்டேன் எக்ஸ்பான்ஷனா எடுக்கும்போது எடுத்துட்டேன் எக்ஸ்பான்ஷனா இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும் பிகாஸ் எக்ஸ்பான்ஷனா இருக்கும்போது இது பிகம் பாசிட்டிவ் ஒர்க் டன் பிகம் பாசிட்டிவ் பட் டெல்டா யூங்கிறது என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அப்படினா சோ அடியபெட்டிக்கோடது பாருங்க அடியபெட்டிக்கோட எக்ஸ்பான்ஷன் என்னவா இருக்கும் சோ அடியபெட்டிக்கோட டெல்டா யூ while expand சொல்லும்போது என்ன இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அடியபெட்டிக்கோட எக்ஸ்பான்ஷன் இது ஐசோபாரிக்கோட எடுக்கிறேன்னு வெச்சுக்கோ ஐசோபாரிக்கோட எக்ஸ்பான்ஷன் ஐசோபாரிக்னு சொல்லும்போது அங்க என்னவா இருக்கும் அப்படினா so the internal energy எதுக்கு ஈக்குவலா இருக்கும் NCV delta T க்கு ஈக்குவலா இருக்கும் சேம் அமௌண்ட் தான் இங்க இருக்க போகுது எதோடது அப்படினா இங்க சோ எதோடது நான் சொல்லலாம் அப்படினா we can say it is that எதோடது அப்படினா வால்யூம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் எதுல இருக்கும் பிரஷர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது சோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா டெல்டா U for isobaric is equal to what delta U for isobaric which is equal to delta U for isobaric இது ரெண்டுமே என்னவா இருக்கும் ஹையர் இன்டர்னல் எனர்ஜியா இருக்கும் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் the delta U for isothermal ஏனா 0 அதோட நெகட்டிவ் ஒன்னு இருக்கு எதுக்கு நெகட்டிவ் இருக்கு அடியபெட்டிக்கு நெகட்டிவா இருக்கு சோ அத அப்படினா delta U for what is that adiabatic so this is what is that expansion condition so this must be known clearly so what is the relation between internal energy க்கும் so the relation நமக்கு தெரிஞ்சிருக்கணும் so clear so this is very important session okay don't miss this one clear பசங்களா any doubt up to here clear so these are the process you must know isothermal adiabatic and isobaric isochoric oda relations yes or no getting me point clear okay so next session la நாம என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படினா so 12th ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம் NCERT பேசிஸ் क्वेश्चन நாம டிஸ்கஷன் பண்ணலாம் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க போர்ட் எக்ஸாமா யூஸ் பண்றீங்க அப்படினா போர்ட் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் RS NEET exam prepare பண்ணனா NEET examல இந்த போர்ட் இந்த NCERT problems எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் okay so next class I will discuss that 12th part